குட் மார்னிங். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் செகண்ட் இயரில் அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் பேப்பரில் யூனிட் 9 ப்ரிவலண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் பரவலாக வழக்கத்தில் உள்ள மதிப்பீட்டு நடைமுறைகள் அப்படின்ற சாப்டரை நம்ம இப்போ பார்க்குறோம். இதோட சிலபஸ் ட்ராபேக் ஆஃப் ப்ரெசன்ட் அசஸ்மெண்ட் சிஸ்டம், அசஸ்மெண்ட் ஃபார் பெட்டர் லேர்னிங், அசஸ்மெண்ட் ஃபார் கான்ஃபிடென்ட் பில்டிங், அசஸ்மெண்ட் ஃபார் கிரியேட்டிவ் லேர்னர். அதாவது தற்போதைய நடைமுறையில் இருக்கிற மதிப்பீட்டு முறைகள் என்ன, அந்த மதிப்பீட்டு முறைகளில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் என்ன, அந்த குறைபாடுகளை களைஞ்சி கற்றலை மேம்படுத்துவதற்கான மதிப்பீடுகள் எப்படி இருக்கணும், மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை வளர்ப்பதற்கான மதிப்பீட்டு முறைகள் எப்படி இருக்கணும், ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கும் மாணவர்களோட மதிப்பீட்டு முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஹோல் யூனிட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்னாப்சிஸ் முன்னுரை, அடுத்தது மாணவர்களது கற்றல் முன்னேற்றத்தை மதிப்பிடும் தற்போதைய நடைமுறைகள், ப்ரெசன்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் லேர்னிங். அடுத்தது தற்போதைய பள்ளி கல்வியில் மதிப்பீட்டு அமைப்பு முறையில் உள்ள குறைபாடுகள், ட்ராபேக்ஸ் ஆஃப் த ப்ரெசன்ட் அசஸ்மெண்ட் சிஸ்டம் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். இதில் 2 கைண்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று ஷார்ட் கம்மிங் ஃபவுண்ட்ஸ் இன் சிசிஇ சிஸ்டம் இம்ப்ளிமெண்டட், அதாவது சிசிஇ இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதில் என்னென்ன ட்ராபேக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது, நடைமுறைப்படுத்தப்பட்ட தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீட்டு முறையில் காணப்படும் குறைபாடுகள் என்ன. அடுத்தது பள்ளி கல்வியில் மேற்கொள்ளப்படும் எழுத்து தேர்வு முறையில் காணப்படும் குறைபாடுகள், அதாவது ரிட்டன் எக்ஸாம்ஸில் என்னென்ன மாதிரியான ட்ராபேக்ஸ் இருக்குது ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டமில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கண்டென்ட் கற்றலை மேம்படுத்துவதற்கான மதிப்பிடுதல், தன்னம்பிக்கை வளர்ப்பதற்கான மதிப்பிடுதல், ஆக்கத்திறன் கொண்ட கற்போர் மதிப்பிடல் அப்படின்னு இந்த கண்டென்ட்டை தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் ரூம் அப்படின்னு சொன்னால் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் இருக்கும். அதில் ப்ரீவியஸ் நாலேஜ் கேட்டிருப்போம். கொஷின்ஸில் பாடம் நடத்த இன்ட்ராக்ட் பண்ண நம்ம கொஷின்ஸ் கேட்டிருப்போம். ஒரு பாடம் நடத்தி முடித்ததுக்கப்புறம் நம்ம கொஷின்ஸ் கேட்டிருப்போம். இல்லை பாடம் நடத்தி முடித்ததுக்கப்புறம் ஒரு டெஸ்ட்டோ, ஒரு அசைன்மெண்ட்டோ, ஒரு ஆக்டிவிட்டியோ, ஒரு செமினாரோ, ஒரு டிஸ்கஷனோ, குரூப் டிஸ்கஷன், இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பிளான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லெசன்ஸ் முடித்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் இது ப்ராசஸ் எப்படி இருக்குது, ஸ்டூடெண்ட்டோட எபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கா என்னன்னு செக் பண்ணி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு டெஸ்ட் வச்சு பார்ப்போம். டெஸ்ட்டோ, அசைன்மெண்ட்டோ, இல்லை ஆக்டிவிட்டியோ, சம் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அசஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கு அசஸ் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து அசைன்மெண்ட்டாவோ, டெஸ்ட் பேப்பராகவோ, இல்லை ஒரு செமினாராவோ ப்ரெசன்ட் பண்ணுறத நம்ம டேட்டா கலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அவங்கக்கிட்ட இருந்து விவரங்களை சேகரிக்கிறோம். விவரங்கள்னால் என்ன, இப்போ நம்ம ஸ்கூல்லலாம் பார்த்தோம்னா ஒரு கிளாஸ் டெஸ்ட் வைக்கிறோம்னா அந்த கிளாஸ் டெஸ்ட் வச்சு பேப்பரை வாங்குறது டேட்டா கலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஓரலாகவும் இருக்கலாம், ரிட்டனாகவும் இருக்கலாம். ஒரு லேர்னிங் ப்ராசஸில், டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில், ஒரு கிளாஸ் ரூம் இன்டராக்ஷனில் நாம் கொடுக்குற ஒரு ஆக்டிவிட்டியும் ஸ்டூடெண்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ண சொல்கிறது, செமினார் ப்ரெசென்ட் பண்ண சொல்கிறது, குரூப் டிஸ்கஷன்ஸ் வைக்கிறது, இல்லை ரிட்டனில் ஒரு டெஸ்ட் வச்சு பார்க்குறது, அந்த மாதிரியான ஆக்டிவிட்டியை கொடுத்து அவங்கக்கிட்ட இருந்து அந்த ஆக்டிவிட்டியை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டாக சொல்கிறாங்க, விவரங்களை சேகரித்தல், கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா. கலெக்ட் பண்ணி வச்ச டேட்டாவை இல்லை கலெக்ட் பண்ணி வச்ச பேப்பரை நம்ம எவாலுவேட் பண்ணுறோம். எவாலுவேட் பண்ணுறதுன்றது அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மதிப்பாய்வு செய்தல், மதிப்பீடு செய்தல். கலெக்ட் பண்ண டெஸ்ட் பேப்பரை வாங்கி நாம் எவாலுவேட் பண்ணி மதிப்பிடுதல் செஞ்சு அவங்களுக்கு ஒரு மதிப்பெண் வழங்குகிறோம். அந்த மதிப்பெண் வழங்கும் நடைமுறைகளை தான் என்ன சொல்கிறோன்னா அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது நாட் ஒன்லி டெஸ்ட் பேப்பர், அசைன்மெண்ட்டு, இல்லை ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறோம். இந்த மாதிரியான குரூப் ஆக்டிவிட்டியை சைமல்டேனியஸாகவே நம்ம எவால்வேட் பண்ணி அவங்களுக்கான ஃபீட்பேக்கை நம்ம அப்பப்போ கொடுப்போம். ஸோ இந்த மாதிரியான பேப்பர் கலெக்ட் பண்ணி அந்த பேப்பரை கலெக்ட் பண்ண பேப்பர்ஸை வச்சு அனலைஸ் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை கொடுத்து ஒரு ப்ராப்பர் ஃபீட்பேக் கொடுக்கணும். அப்போ தான் அங்கே என்ன ப்ராசஸ், லேர்னிங் ப்ராசஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். இது
ஸ்டெப் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஸ்டெப் வந்துட்டு ஓகே டெஸ்ட் வச்சாச்சு, பேப்பரை கலெக்ட் பண்ணி திருத்தி அதுக்கான ஃபீட்பேக் கொடுத்தாச்சு. அந்த ஃபீட்பேக் கொடுக்கறது வந்துட்டு ஒன் ஆஃப் த அசஸ்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அசஸ்மெண்ட் ஷுட் பி இன்டகிரேட்டட் ப்ராசஸ். டீச்சிங் லேர்னிங்கில் வந்துட்டு அசஸ்மெண்ட்டுங்கிறது வந்துட்டு இன்டகிரேட்டட் ப்ராசஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கற்றல் கற்பித்தல் முறையில் நம்ம மதிப்பீடு செஞ்சு பின்னூட்டம் வழங்கி பின்னூட்டத்தை வந்துட்டு தகுந்த மாற்றங்களை கொண்டுட்டு வர்றது தான் வந்துட்டு மதிப்பீடுதலோட முக்கிய நோக்கமாகவே இருக்குது. ஸோ மதிப்பீடுதல் அப்படிங்கிறதும் கூட கற்றல் கற்பித்தல் செயல்பாடோட ஒன்றோட ஒன்று இணைந்த செயல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபோர்த்து வந்துட்டு மெத்தட் ஆஃப் எவாலுவேஷன். ஒவ்வொரு எவாலுவேஷன் ப்ராசஸ்லையும் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் அந்த எவாலுவேஷன் ப்ராசஸ் வந்துட்டு ரிசல்ட்டை கொடுக்கறதில்ல, ஆஸ் வெல் அஸ் டீச்சர்ஸ்க்கும் அது வந்துட்டு நம்மளோட டீச்சிங் ஸ்கில்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குது, நம்மளோட டீச்சிங் ஸ்கில்ஸை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த எவாலுவேஷன் வந்துட்டு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தான் வந்துட்டு முன்னுரையில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு டேட்டா கலெக்ட் பண்ணுறோம். டேட்டா கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த கலெக்ட் பண்ண டேட்டாவை வச்சு எவால்வேட் பண்ணுறோம். எவால்வேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான அப்ராப்ரியேட் ஃபீட்பேக்கை வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கறது வந்துட்டு அசஸ்மெண்ட் ப்ராசஸில் இது வந்துட்டு ஒரு இன்டகிரேட்டட் ப்ராசஸ் தான். டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் வந்துட்டு அசஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு இன்டகிரேட்டட் ப்ராசஸ் தான். இந்த அசஸ்மெண்ட் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, டீச்சர்ஸ்க்கும் வந்துட்டு இது அவங்களோட லேர்னிங் ஸ்கில்ஸை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த எவாலுவேஷன் ப்ராசஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு தற்போதைய நடைமுறையில் இருக்கிற மதிப்பீட்டு முறையோட நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இதை நம்ம ஏற்கனவே இந்த நான் டிடென்ஷன் பாலிசிஸ், அப்புறம் போட்டியில்லா தேர்வு முறைகள், நோ காம்படேட்டிவ் எக்ஸாம், அப்புறம் சிசி பேட்டர்ன் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால என்னென்ன எஃபர்ட் இருந்தது, அதனால் என்னென்ன பின்விளைவுகள் ஏற்பட்டது, அந்த பின்விளைவுகளை வந்துட்டு நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான தற்காப்பு நடத்தைகள் எடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அதுலேயும் இது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டாக நம்ம பார்த்துருக்கோம். நடைமுறையில் இருக்கிற மதிப்பீட்டு முறையோட நிலை என்ன அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, புக் இஸ் நாலேஜை தான் டெஸ்ட் பண்ணுது, அதாவது ரூட் மெமரியை தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு புக்கை படிக்கிறோம், புக்கில் படித்த கொஷின்ஸை மட்டும் படித்து அப்படியே வாமிட் பண்ணி மார்க்கை ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும், இதனால நோ யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் வந்துட்டு எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு ஜாய்ஃபுல் லேர்னிங் கிடையாது, பதட்டமான ஒரு ஃபியர் இருக்குது. எக்ஸாம் சொன்னாவே ஒரு பதட்டம், பயம், அந்த மாதிரியான மனநிலை சைக்கலாஜிக்கலாக அவங்க வந்துட்டு சஃபர் ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் வந்துட்டு போட்டி மனப்பான்மை போய் ஸ்ட்ரெஸ் அதிகம் ஆகுது. ஃபஸ்ட் மார்க் வாங்கணும். பேரண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு மார்க் பேசிஸில் இருக்குது. அதனால் மார்க்கை எயின் பண்ணி மட்டும்தான் அவங்க எக்ஸாமை வந்துட்டு அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு இங்கே வந்துட்டு ப்ரமோட்டிங் த பிட்டர்னஸ், கசப்புணர்வு ஏற்படுது. மாணவர்களுக்கு வந்துட்டு இனிமையான கற்றலை போய் கசப்புணர்வு தான் ஏற்படுது. எப்படியா இருந்தாலும் பாஸ் பண்ண தான் போகிறோம், அது ஏன் படித்து போகணும் அப்படின்ற மாதிரியான. அப்புறம் எக்ஸாம்னு சொல்கிறதுனால சும்மா படிக்காமையே கூட போய் எக்ஸாம் எழுதுகிற மனநிலையிலலாம் இருக்காங்க. இதனால் கசப்புணர்வு தான் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்வம் குறைந்து காணப்படுது. ஏன் ஆர்வம் குறையுது அப்படின்னா, யாராக இருந்தாலும் வந்துட்டு பாஸ் தான், எழுதினாலும் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணாவே பாஸு. நீ வந்துட்டு நல்லா படித்து மார்க் எடுத்தாலும் பாஸ் தான், படிக்காமல் போய் எக்ஸாம் எழுதுனாலும் பாஸ் தான். அப்போ அங்கே வேரியேஷனே இல்லை, படிக்கிறவங்க படிக்காதவங்க அப்படிங்கிற அந்த டிஸ்கிரிமினேஷனே அங்கே இல்லாமல் போயிடுது. ஸோ வந்துட்டு படிக்கிறவங்க கூட அந்த எக்ஸாமில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் போய் ஒரு எக்ஸாம் எழுதுகிற மாதிரியான மனநிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது குறுக்கு வழியில் பாஸ் ஆகிறதுக்கு குறுக்கு வழியை தேடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இங்கே வந்துட்டு இந்த சிசி கொண்டுட்டு வந்ததுக்கப்புறமா அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் கூட ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ரெகுலராக ஸ்கூலுக்கு வரதே கூட ஆர்வம் குறைந்து தான் காணப்படுறாங்கலாம் கூட நம்ம லாஸ்ட் யூனிட்டில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தற்போதைய நடைமுறையில் இருக்கிற மதிப்பீட்டு முறைகள் வந்துட்டு மனப்பாடத்தை தான் வந்துட்டு அதிகரிக்குது, பயம் பதட்டம் அதிகரிக்குது, மன அழுத்தம் அதிகரிக்குது, கசப்புணர்வு தான் ஏற்படுது. அவங்க வந்துட்டு அங்கே ஜாய்ஃபுல் லேர்னிங்கே கிடையாது, ஆர்வம் குறைஞ்சு காணப்படுது, குறுக்கு வழியில் யோசிக்கிறாங்க. நம்ம பாஸ் ஆகணும் அப்படிங்கிறதுனால குறுக்கு வழியில் யோசித்து முன்னேறணும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் வந்துட்டு இப்போதைய நடைமுறையில் இருக்கிற மதிப்பீட்டு முறையோட நிலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தது இன்றைய மாணவர்களோட கற்றல் வெளிப்பாடுகள் எப்படி இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு ஸ்கூல் எஜுகேஷனில் எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் பேசிக் மினிமம் லெவல் ஆஃப் லேர்னிங்கே வந்துட்டு குறைஞ்சி தான் இருக்குது. 80% 80x80 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்டோட திறன்கள் வந்துட்டு 80x80 அப்படின்ற இது இருந்தால் தான் அவனை அடுத்த வகுப்புக்கு பாஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த MLL மினிமம் லெவல் ஆஃப் பாசிங் அதுவே இல்லாமல் அவனை வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ரமோட் பண்ணிகிட்டே இருக்கிறதோட எஃபர்ட் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்துட்டு 19.5% ஆஃப் சில்ட்ரன்ஸ் வந்துட்டு செகண்ட் கிளாஸ் படிக்கிறவங்க நம்பர்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஈவன் 1 to 9 நம்பர்ஸில் இருக்கிற நம்பர்ஸை கூட அவங்களால ஐடென்டிஃபை பண்ணி ரெகக்னைஸ் பண்ணி அது பிக் பண்ணுறதுக்கு கூட அவங்களுக்கு நாலேஜ் இல்லாமல் இருக்காங்க. அடுத்தது 74% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கிளாஸ் 3 படிக்கிறவங்க அவங்களால 2 டிஜிட் நம்பர்ஸில் இருக்கிற சப்ட்ராக்ஷன்ஸ் கூட ப்ராப்பராக பண்ண முடியலை. அடுத்தது 74% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கிளாஸ் 3ல படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு டிவிஷன் தெரியல. 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க டிவிஷன் கூட அவங்களுக்கு தெரியாமல் தான் அவங்க 5th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகிறாங்க. ஸோ பேசிக் அர்த்தமெட்டிக் ஸ்கில்ஸே இல்லாமல் அவங்க 5th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகி ஹையர் லெவலில் இருக்கிற மேக்ஸ் வந்துட்டு அவங்க எப்படி பாஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ட்ராபேக்காக இருக்குது. மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டியில் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப வீக்காக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 75%, 60%, 50%, 25% இதெல்லாம் எதை சொல்கிறாங்கன்னா, கிளாஸ் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க, 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க, 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க, ஈவன் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க கூடயே அவங்களுக்கு லோயர் கிளாஸஸில் இருக்க டெக்ஸ்ட் புக்கை எடுத்து அவங்களால ஃப்ளூயண்ட்டாக கோ த்ரூ பண்ண முடியலை. ஃப்ளூயண்ட்டாக படித்து அதோட கான்செப்டை வந்துட்டு மைண்டில் வச்சுக்கிறதுக்கோ இல்லை கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கான எபிலிட்டியே கிடையாது. ஸோ இதை என்ன சொல்ல வராங்கன்னா, மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டியும் போயிடுச்சு, சப்ஜெக்ட் நாலேஜும் அங்கே இல்லை, லாங்குவேஜ் ஸ்கில்லும் இல்லை. ஸோ அவங்களால ஃப்ளூயண்ட்டாக படிக்கக்கூட முடியலை. அப்படின்ற நிலமையில தான் இன்னைக்கு வந்துட்டு லேர்னிங் அவுட்கம்ஸ், ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் அவுட்கம்ஸ் வந்துட்டு இப்படி இருக்குன்னு வந்துட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்லேருந்து இதை எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் RTE ஆக்ட். RTE ஆக்ட் வந்துட்டு எப்போ நடைமுறைப்படுத்தினாங்கன்னா 2009 வந்துட்டு இயற்றப்பட்டது. 2010 ஏப்ரல் மந்தில் 2010 வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் 2011 வந்துட்டு CCE பேட்டர்னை வந்துட்டு ஸ்கூலுக்கெல்லாம் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. RTE ஆக்ட்னா என்னென்னா 6 to 14 ஏஜ் குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எல்லாத்துக்குமே கட்டாய இலவச கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறதும், அடுத்தது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் அவங்களோட கல்வி வந்துட்டு பெறுவதற்கான உரிமை இருக்குது அப்படிங்கிறத இந்த RTE ஆக்ட் வந்துட்டு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த RTE ஆக்ட் கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் 2011 இந்த CCE ஃபார்மேட்டை வந்துட்டு கொண்டுட்டு வந்தாங்க. 2011 CCE ஃபார்மேட்டை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இதில் வந்துட்டு கண்டினியூஸ் CCE அப்படிங்கிறது கண்டினியூஸ் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் எவாலுவேஷன்னா த்ரூ அவுட் த இயர் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்டோட ஆக்டிவிட்டியை அப்சர்வ் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டியை வந்துட்டு அவங்கள எவால்வேட் பண்ணி அந்த ஃபுல் லேர்னிங் ப்ராசஸையும் த்ரூ அவுட் த இயர் அவங்க என்ன மாதிரியான லேர்னிங் ப்ராசஸ் வந்துட்டு அட்டைன் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே அவங்களோட நாலேஜை அட்டைன் பண்ணியிருக்கிறத வச்சு நம்ம மதிப்பீடு செஞ்சு அவங்களுக்கான கிரேடிங் சிஸ்டம் கொடுக்கணும். எண்ட் ஆஃப் த இயரில் மட்டும் நடத்தி எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை கொடுக்குறதுங்கிறது வந்துட்டு அவங்களோட லைஃப்பை வந்துட்டு ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு வந்துட்டு எண்ட் ஆஃப் த எக்ஸாம்னா ஏப்ரலில் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. மார்ச் ஏப்ரல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்துட்டு நிறைய பேத்துக்கு அம்மை போட்டுரும், இல்லை ஃபிசிக்கலாகவே அவங்களுக்கு இன்ஹெல்த்தாக இருப்பாங்க, இல்லை சம் வாட் அதர் ரீசன்னால அவங்களால எக்ஸாம் டைமில் வந்துட்டு படிக்க முடியாமல் போயிடும். அந்த மாதிரியான டைமில் ஒரு வருஷம் ஃபுல்லாக படிச்சுட்டு நம்மளுக்கு அந்த லாஸ்ட் மினிட்ல எக்ஸாம் டைமில் படிக்க முடியாமல் போகிறதுனால அவங்கள ஃபெயில் பண்ணுறது வந்துட்டு அவ்வளோ நியாயமாக இல்லை. அதனால் அவங்களோட வருஷம் ஃபுல்லாக அவங்களோட லேர்னிங் ப்ராசஸ் அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு எவால்வேட் பண்ணணும் அப்படின்னு கொண்டுட்டு வந்தது தான் இந்த CCE பேட்டர்ன், கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் பேட்டர்ன். இது வந்துட்டு நம்ம 7th யூனிட்டில் நான் டிடென்ஷன் பாலிசிஸ் இதில் கொண்டுட்டு வந்தாங்க. அப்புறம் CCE பற்றின இதெல்லாம் வந்துட்டு நம்ம 7th யூனிட்டில் கிளியராக பார்த்துருக்கோம். அடுத்தது இந்த CCE பேட்டர்னில் கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் எவாலுவேஷனில் கண்டினியூஸ் அப்படிங்கிறது போத் ஃபார்மேட்டிவ் அண்ட் சம்மேட்டிவ் எவாலுவேஷனை சொல்கிறாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் தேர் இஸ் 3 term இன் CCE பேட்டர்ன். ஈச் அண்ட் எவ்ரி இயரில் வந்துட்டு 6th 7th 8th பார்த்திங்கன்னா 3 termல வந்துட்டு எவால்வேட் பண்ணுறாங்க. பர் டேர்முக்கு வந்துட்டு ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் இருக்குது, சம்மேட்டிவ் எவாலுவேஷனும் இருக்குது.
ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் வந்துட்டு பர் டேர்முக்கு வந்துட்டு ஃபார்மேட்டிவில் 2 டைப் இருக்குது. அது ஃபார்மேட்டிவ் ஏ, ஃபார்மேட்டிவ் பின்னு. ஃபார்மேட்டிவ் ஏங்கிறது ஆக்டிவிட்டி பேசிஸில் இது. ஃபார்மேட்டிவ் பி அப்படிங்கிறது வந்துட்டு அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸை வந்துட்டு டெஸ்ட் பண்ணி அனலைஸ் பண்ணுறது. இதில் ஃபார்மேட்டிவ் ஏல வந்துட்டு ஆக்டிவிட்டி செய்கிறாங்கன்னா 4 ஆக்டிவிட்டி அவங்க செய்யணும். ஈச் ஆக்டிவிட்டி 10 மார்க்ஸு. ஸோ 40 மார்க்ஸ்க்கு அவங்க செஞ்சுருப்பாங்க. அதில் பெஸ்ட்டு 2 சூஸ் பண்ணிப்பாங்க. பெஸ்ட்டு 2 அவங்க ஸ்டூடெண்ட்டோட பெஸ்ட்டு 2வை செலக்ட் பண்ணி மார்க்கை போட்டு அவங்கள கிரேடிங்க்கு கன்சிடர் பண்ணுவாங்க. லைக்வைஸ் ஃபார்மேட்டிவில் குரூப் பிக்கு வந்துட்டு அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் அந்த மாதிரியான கொஷின்ஸை வந்துட்டு ரிட்டன் எக்ஸாமாக வச்சு கலெக்ட் பண்ணி வாங்குறாங்க. அதில் வந்துட்டு 4 டெஸ்ட் வச்சுருப்பாங்க. அதில் பெஸ்ட்டு 2 எடுத்துப்பாங்க. ஈச் டெஸ்ட் வந்துட்டு 10 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ 4 டெஸ்ட்டுக்கு 40 மார்க்ஸு. ஆனால் அதில் பெஸ்ட்டு 2 வந்துட்டு எது நல்லா பண்ணியிருக்காங்களோ அதுலேருந்து 20 மார்க்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ ஃபார்மேட்டிவ் ஏல வந்துட்டு குரூப் ஏக்கு 20 மார்க்ஸு, குரூப் பிக்கு 20 மார்க்ஸு, 40 மார்க்ஸு. ஸோ ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷனுக்கு 40 மார்க்ஸ்க்கு வைக்கிறாங்க. சம்மேட்டிவ் எவாலுவேஷன் வந்துட்டு 60 மார்க்ஸ்க்கு வைக்கிறாங்க. இது வந்துட்டு ஃபார்மேட்டிவ் வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி லெசன் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் அதில் கொடுத்துருக்குற ஆக்டிவிட்டியில் அதில் எது வேணால் கொடுக்கலாம். ஃபார்மேட்டிவ் ஏல வந்துட்டு ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்கன்னா ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், ஓரலாக இருக்கலாம், ரிட்டன் ஒர்க்காக இருக்கலாம், ட்ராயிங், பெயிண்டிங், வாட் எவர். அதை வந்துட்டு எவால்வேட் பண்ணுறது குரூப் ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஃபார்மேட்டிவ் எஃப்ஏஏன்னு சொல்லுவோம். ஃபார்மேட்டிவ் எஃப்ஏபிங்கிறது அந்த பர்டிகுலர் லெசனுக்கு ரிலவெண்ட்டாக கொஷின்ஸை கேட்டு அந்த கொஷின்ஸுக்கு வந்துட்டு அவங்கள ஆன்சர் பண்ண வைக்கிறது. இது ஃபார்மேட்டிவ் ஏ. பியில் வந்துட்டு ரிட்டன் எக்ஸாமாக கலெக்ட் பண்ணுறது. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம அப்பப்போ லெசன் முடிக்க நம்ம வச்சுக்கலாம். அந்த டீச்சர்ஸோட கன்வீனியன்ட்டை பொறுத்து அந்த லெசனுக்கு ரிலவெண்ட்டாக அந்த டேர்முக்குள்ளே நம்ம வந்துட்டு 4 ஆக்டிவிட்டீஸை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இது வந்துட்டு கிளாஸ் டியூரிங் த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் எப்போ வேணால் நம்ம வந்துட்டு நம்மளோட டீச்சர்ஸோட கன்வீனியன்ட்டு ஸ்டூடெண்ட்ஸோட கன்வீனியன்ட்டு பேஸ் பண்ணி நம்ம எவால்வேட் பண்ணிக்கலாம். ஆனால் சம்மேட்டிவ் எவாலுவேஷன் அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் த கோர்ஸ்னால் எண்ட் ஆஃப் த டேர்ம். இது வந்துட்டு ஒன்லி 1 எக்ஸாம் தான் வைப்பாங்க. 60 மார்க்ஸ்க்கு வைக்கிறாங்க. ஆஸ் பர் சிலபஸ், ஆஸ் பர் பேட்டர்ன். அதை பேஸ் பண்ணி ஃபுல் போர்ஷனை வந்துட்டு எவால்வேட் பண்ணி பார்க்குறது. ஃபார்மேட்டிவ் வந்துட்டு அப்படி கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி லெசன் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அவங்களோட நாலேஜை வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக வைக்கிறது. ஆனால் சம்மேட்டிவ் எக்ஸாம்ங்கிறது வந்துட்டு எண்ட் ஆஃப் த கோர்ஸ் தான் வைக்கிறாங்க. ஸோ ஹோல் புக்ஸையுமே வந்துட்டு அவங்க படிச்சிருக்கணும். அந்த ஹோல் புக்ஸில் இருந்து நம்ம ஒரு கொஷின்ஸை செட் பண்ணி அது வந்துட்டு 3 hours டெஸ்ட்டாக, 2.5 hours டெஸ்ட்டாக. ஸோ இங்கே வந்துட்டு சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க. சம்மேட்டிவ் எக்ஸாமுக்கு வந்துட்டு முன்னாடியே டைம் டேபிள் கொடுத்துடணும். இந்த டேட்டில் இந்த டைமில் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோன்ற இதெல்லாம் சர்க்குலரெல்லாம் முன்னாடியே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிட்ட கொடுத்து ஒன்ஸ் தான் வைக்கிறாங்க. அது எண்ட் ஆஃப் த கோர்ஸில் வைக்கிறாங்க. இது சம்மேட்டிவ் 60 மார்க்ஸ். ஸோ ஃபார்மேட்டிவ்க்கு வந்துட்டு 40 மார்க்ஸு, சம்மேட்டிவ்க்கு வந்துட்டு 60 மார்க்ஸு. டோட்டல் 100க்கு வந்துட்டு இங்கே மார்க்காக கொடுக்கறதில்ல. நீ 90 மார்க்ஸ் வாங்கியிருக்க, 98 மார்க்ஸ் வாங்கியிருக்கேங்கிறது கிடையாது. இங்கே கிரேடிங் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த கண்டினியூஸ் ப்ராசஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணாங்க. இந்த காம்ப்ரிஹென்சிவ் அப்படின்னா இங்கே ஸ்காலஸ்டிக் ஆக்டிவிட்டி, அதாவது பாடம் சார்ந்த செயல்பாடுகளை மட்டுமே கருத்தில் கொள்ளாமல் கொஞ்சம் வீக்கராக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இணை செயல்பாடுகளில் கூட அவங்கள ஊக்குவிச்சு அவங்க வந்துட்டு அதில் எப்படி செய்கிறாங்க அந்த ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி கூட அவங்கள எவால்வேட் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ காம்ப்ரிஹென்சிவ் ஆக்டிவிட்டியில் வந்துட்டு எதை 2ஐயும் கன்சிடர் பண்ணுறாங்கன்னா காலஸ்டிக் ஆக்டிவிட்டி அண்ட் காலஸ்டிக் ஆக்டிவிட்டியை கன்சிடர் பண்ணி அவங்களோட எவால்வேஷன் ப்ராசஸ் இப்போ ஸ்கூலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காலஸ்டிக் ஆக்டிவிட்டினா பாடம் சார்ந்த செயல்பாடுகள், அதில் ஃபார்மேட்டிவும் இருக்குது, சம்மேட்டிவும் இருக்குது. அது இல்லாமல் மற்ற இந்த ஓரலாக ப்ரெசென்ட் பண்ணுறது, பெயிண்டிங், ட்ராயிங் அந்த மாதிரியான சின்ன அந்த சப்ஜெக்ட்டுக்கு ரிலவெண்ட்டான ஆக்டிவிட்டி செஞ்சு வாங்குறதும் ஸ்காலஸ்டிக் ஆக்டிவிட்டியில் தான் சொல்கிறாங்க. இது வந்துட்டு அவங்களோட மார்க்கை மட்டும் கன்சிடர் பண்ணுறதில்ல, அதில் அவங்களோட இன்வால்மெண்ட் எப்படி இருக்குது, இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது, அதை எப்படி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாங்களா, எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, அவங்களோட க்ரியேட்டிவ் திங்கிங் எப்படி இருக்குது, இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கான அசஸ்மெண்ட் வேல்யூஷன் வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க. கோகாலஸ்டிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்கில் ஓரியன்டாக எப்படி இருக்காங்க, அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, அவங்க எப்படி மதிப்பீடு செய்கிறாங்க, மதிக்கிறாங்க, அந்த மாதிரியான. அப்போ கிளப் ஆக்டிவிட்டி இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்கள எவால்வேட் பண்ணுறது கோகாலஸ்டிக் ஆக்டிவிட்டி. பாட இணை செயல்பாடுகளில் இருந்தும் அவங்களுக்கு மதிப்பீடு கொடுத்து 2ஐயும் சேர்த்து அவங்களுக்கு முழு மதிப்பெண்களாக அவங்களுக்கு வந்துட்டு கிரேடிங் சிஸ்டமில் வந்துட்டு ரிசல்ட்டை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு காலஸ்டிக் ஆக்டிவிட்டியில் எதெல்லாம் காலஸ்டிக் ஆக்டிவிட்டின்னு கொடுத்துருக்காங்க, என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்துட்டு என்னென்ன ஸ்கில் வந்துட்டு டெவலப் ஆகுது, அதில் ஃபார்மேட்டிவ்னா என்ன, ஃபார்மேட்டிவில் என்னென்ன ஆக்டிவிட்டி கொடுக்கலாம், சம்மேட்டிவில் என்னென்ன ஆக்டிவிட்டி கொடுக்கலாம், இதை ஃபார்மேட்டிவ் சம்மேட்டிவ் வந்துட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்க்ரீனில் காமிச்சிருக்காங்க. அடுத்தது இதுவும் ஸ்காலஸ்டிக் ஆக்டிவிட்டி தான், ஃபார்மேட்டிவ் டெஸ்ட்டு. ஃபார்மேட்டிவ் டெஸ்ட்டுங்கிறது வந்துட்டு டீச்சர்ஸோட கன்வீனியன்ட்டுக்கு, டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸோட கன்வீனியன்ட்டுக்கு எப்போ வேணால் நம்ம நடத்திக்கலாம். ஆனால் சம்மேட்டிவ் எவாலுவேஷன்றது வந்துட்டு எண்ட் ஆஃப் த கோர்ஸில் தான் வைக்கணும், கண்டிப்பாக ரிட்டன் பேசிஸில் தான் இருக்கணும். ஆனால் ஃபார்மேட்டிவ்ங்கிறது வந்துட்டு ஓரலாக கூட வச்சுக்கலாம், ஆக்டிவிட்டியாக கொடுக்கலாம், டெஸ்ட்டாக வச்சுக்கலாம், இல்லை ஒரு குரூப் செமினார்ஸ் மாதிரி கொடுக்கலாம், குரூப் டிஸ்கஷன்ஸ் மாதிரி கொடுக்கலாம். எப்படி வேணால் நம்ம வந்துட்டு அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் எப்படி புரிஞ்சிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் ஃபார்மேட்டிவோட இது. அதாவது மாணவர்களுக்கு ஏதாவது கற்றலில் வந்துட்டு இடர்பாடுகள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் தமிழில் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பகுத்தறி சோதனை அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா வளரறி சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க. சம்மேட்டிவ் எவாலுவேஷனை வந்துட்டு தொகுத்தறி சோதனை அப்படின்னு சொல்கிறாங்க. தொகுத்தறி சோதனைக்கு வந்துட்டு கண்டிப்பாக ரிட்டன் பேசிஸில் தான் இருக்கணும். 2.5 மணி நேரம்னா 2.5 மணி நேரம் எக்ஸாம் இருக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இதுதான் சிலபஸ், இதுதான் பேட்டர்னா ஹோல் புக்கே ஒரு டேர்முக்கு என்ன புக் இருக்கோ அந்த புக்கில் எத்தனை சாப்டர் இருக்கோ எல்லா சாப்டர்ஸ்லேருந்தும் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் அப்ஜெக்டிவ் டைப்பில் இத்தனை கொஷின்ஸ் இருக்கணும், ஷார்ட் ஆன்சர் இத்தனை கொஷின் இருக்கணும், லாங் ஆன்சர் இவ்வளோ இருக்கணும், இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கா இல்லையா, அதெல்லாம் டிபெண்டிங் அப்பான் த சப்ஜெக்ட் இது வந்துட்டு வேரி ஆகுது. இது ஆஸ் பர் ப்ளூ பிரிண்ட். ஆனால் இப்போ நடைமுறையில் வந்துட்டு ப்ளூ பிரிண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் இதுக்கு வந்துட்டு சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுவோம் சம்மேட்டிவ்க்கு. இது கொஷின்ஸ் வந்துட்டு சப்ஜெக்ட் ஸ்டாஃபே எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, யார் வேணால் கொஷின் எடுக்கலாம். காமனாக ஒரு கொஷின் பேப்பர்ஸை வந்துட்டு செட் பண்ணி மற்ற எல்லா ஸ்கூலுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி டெஸ்ட் வைக்கலாம். ஆனால் ஃபார்மேட்டிவ் டெஸ்ட் வந்து அந்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் அந்த கிளாஸில் அந்த சப்ஜெக்டை யார் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்க மட்டுமே தான் கொஷின்ஸை ஃப்ரேம் பண்ணி நம்மளோட ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக வைக்கிறது ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன். அதில் ஸ்டூடெண்ட்ஸோட வீக்னஸை தெரிஞ்சுட்டு அவங்க எதில் வந்துட்டு டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க அந்த பர்டிகுலர் ஏரியாவை வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுக்குறோங்கிறத பார்க்குறது தான் ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷனோட பர்பஸு. ஆனால் சம்மேட்டிவ் எவாலுவேஷன் வந்துட்டு இதை கன்சிடர் பண்ணுறது எதுக்காக கன்சிடர் பண்ணுவோம்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு அவன் ப்ரமோட் பண்ணாமா வேணாமான்றதுக்கு டிசைட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் சம்மேட்டிவ் எவாலுவேஷனை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இது கோகாலஸ்டிக் ஆக்டிவிட்டி. கோகாலஸ்டிக் ஆக்டிவிட்டியில் என்னென்ன இருக்குது இதை வந்துட்டு நம்ம செவன்த்து சாப்டர்லேயே இதை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதுவும் கோகாலஸ்டிக்கு வந்துட்டு என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போது நம்ம நடைமுறையில் என்ன மாதிரியான மதிப்பீட்டு முறைகள் இருக்குது, மாணவர்களோட கற்றல் முன்னேற்றத்தை மதிப்பீடும் தற்போதைய நடைமுறைகள் என்ன, ப்ரெசன்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் லேர்னிங். இது வந்துட்டு இப்போ நடைமுறையில் என்ன மாதிரியான மதிப்பீட்டு முறைகள் இருக்குது, என்னென்னலாம் அவங்களுக்கு கற்றல் முன்னேற்றத்தை கொண்டுட்டு வர்றதுக்கு என்னென்ன நடைமுறைகள்லாம் நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்கூல் எஜுகேஷனில் 1 to 4th பார்த்தீங்கன்னா ஏபிஎல் மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. 5th ஸ்டாண்டர்டுக்கு ஏஏஎல்எம் மெத்தட். ஏஏஎல்எம் மெத்தட்னா அட்வான்ஸ்டு ஆக்டிவ் லேர்னிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது 6th 7th 8th ஏஎல்எம் மெத்தட் ஆக்டிவ் லேர்னிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. 7th ஈவன் 6th 7th 8th 9th வந்துட்டு லாஸ்ட் இயர் வரைக்கும் இருந்தது ஏஎல்எம் மெத்தட் இருந்தது. லாஸ்ட் இயர் வந்துட்டு மிடில் ஆஃப் த இயரில் வந்துட்டு 9th ஸ்டாண்டர்டுக்கு ஏஎல்எம் மெத்தட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை வந்துட்டு ட்ராப் பண்ணிட்டாங்க. 9th 10th 11th 12th வந்துட்டு ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்தது இங்கே 10th 11th 12th இப்போ காமனாக பப்ளிக் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் லாஸ்ட் இயரே சொன்னாங்க 5th ஸ்டாண்டர்டுக்கும் 8th ஸ்டாண்டர்டுக்குமே இனிமேல் பப்ளிக் எக்ஸாம் கொண்டுட்டு வரணும்னு இயர்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 monthsக்கு அப்புறமா சொன்னதுனால டீச்சர்ஸும் அதுக்கு ப்ரிப்பேர் ஆக முடியல, ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரிப்பேர் பண்ண வைக்க முடியலை. அதனால் இது வந்துட்டு நெக்ஸ்ட் இயருக்கு கொண்டு போனால் பரவாயில்லையா இருக்கும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப சின்ன வயசுலேயே எக்ஸாமு பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. அதனால் வந்துட்டு பேரண்ட்ஸும் ரெடியாக இல்லை, டீச்சர்ஸும் ரெடியாக இல்லை, ஸ்டூடெண்ட்ஸும் ரெடியாக இல்லைன்றதுனால லாஸ்ட் இயர் சம் ப்ராப்ளம்னால அதை வந்துட்டு ட்ராப் பண்ணிட்டாங்க. ஆனால் இனி வரும் காலகட்டங்களில் நியூ எஜுகேஷன் பாலிசிஸில் பார்த்தீங்கன்னா 5th 8th கூட எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் மாதிரி கண்டக்ட் பண்ணுறதா ஒரு ப்ரப்போசல் இருக்குது. இது இனிமே தான் என்ன சேஞ்சஸ் கொண்டுட்டு வருவாங்கன்னு இனிமே தான் தெரியும்.
ஸோ சிசிஇ பேட்டர்னில் வந்துட்டு காலஸ்டிக் ஆக்டிவிட்டி கோகாலஸ்டிக் ஆக்டிவிட்டின்னு வந்துட்டு எவாலுவேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். காலஸ்டிக் ஆக்டிவிட்டினா பாடம் சார்ந்த செயல்பாடுகள், கோகாலஸ்டிக் ஆக்டிவிட்டினா பாட இணை செயல்பாடுகளை வச்சு அவங்களும் மதிப்பீடு செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு ஸ்கூலில் இருக்கிற எவாலுவேஷன் ப்ராசஸ். இதெல்லாம் தான். ஓகே, இப்போ தற்போதைய பள்ளி கல்வியில் மதிப்பீட்டு அமைப்பு முறையில் உள்ள குறைபாடுகள் என்ன? டிராபேக்ஸ் ஆஃப் த ப்ரெசன்ட் அசஸ்மெண்ட் சிஸ்டம்ஸ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். இப்போ பள்ளி அமைப்பு முறையில் இருக்கிற மதிப்பீட்டு முறைகளில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்னாப்சிஸில் பார்த்தோம். ஒன்று சிசிஇ இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால என்ன மாதிரியான ட்ராபேக் இருக்குது, மதிப்பீட்டு முறைகளில் என்ன ட்ராபேக் இருக்குது. அடுத்தது ரிட்டன் எக்ஸாமில் என்ன ட்ராபேக் இருக்குது. இப்போ நம்ம சிசிஇயில் வந்துட்டு என்ன ட்ராபேக் இருக்குதுன்னு பார்க்கலாம். சிசிஇ மெத்தடை பார்த்தீங்கன்னா நல்ல புரிதல் வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த சிசிஇ பேட்டர்னில் வந்துட்டு சிசிஇ பேட்டர்னை பற்றி அவங்க நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்லே இல்லை, புரிதலும் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்து நாளிதழில் மேற்கொண்ட ஆய்வுகளில் சர்வே ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 67% ஆஃப் டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு இதில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, சிசிஇ பேட்டர்னை பார்த்தீங்கன்னா புரிதல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 58% ஆஃப் டீச்சர்ஸ் வந்துட்டு இதுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்க. சிசிஇ பேட்டர்னே வேண்டாம், இது ஓவர் ஒர்க்லோடு, அடிக்கடி ஃபார்ம் ஃபில் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, எங்களால் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்க்கு எங்களை வந்துட்டு இன்வால்வ் பண்ணிக்க முடியல, எங்களால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக எங்களோட ஃபுல் பொட்டென்ஷியல் வந்துட்டு டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் காமிக்க முடியல அப்படின்றதுனால இதை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னா முன்னாடி ப்ரீவியஸ் இயர்லேயே சொல்லிடணும். ப்ரீவியஸ் இயர்லேயே சொல்லிட்டா அதுக்கான புக்ஸு, அதுக்கான ஓரியன்டேஷன் ட்ரைனிங்கு அதெல்லாம் டீச்சர்ஸ்க்கு முன்னாடியே கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்துட்டு ஒரு சில அவேர்னஸ் கிடைச்சிருக்கும், ப்ராப்பர் பிளானிங் இருந்திருக்கும். ஆனால் இவங்க வந்துட்டு இந்த பேட்டர்ன் கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணணுன்ற இதே வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ ப்ராப்பர் பிளானிங் வந்துட்டு இங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சிசிஇ பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபார்மேட்டிவே 4 வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார்மேட்டிவில் எஃப்ஏயில் 4 டெஸ்ட் வைக்கணும், எஃப்ஏபிக்கு 4 டெஸ்ட் வைக்கணும், சம்மேட்டிவ் டெஸ்ட் வைக்கணும். இது வந்துட்டு ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே இத்தனை டெஸ்ட் வைக்கணும், ஆக்டிவிட்டி கலெக்ட் பண்ணணும். ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் நிறையா மெனக்கட வேண்டியதாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அதாவது ரொம்ப வந்துட்டு பொருளாதார ரீதியாகவும் அவங்க வந்துட்டு சஃபர் ஆகிறாங்க. ஆக்டிவிட்டி செய்யணும்னா நிறைய பொருள் வாங்கணும், பொருள் செலவுக்கு வந்துட்டு பணம் வந்துட்டு கொடுக்க முடியல. பேரண்ட்ஸ் வந்துட்டு எப்போ பாரு நம்ம காசு செலவு பண்ணிகிட்டே இருக்கணுன்ற மாதிரியான நிலையிலலாம் இருக்காங்க. அதனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்துட்டு அது பேர்டனாக இருக்குது, டீச்சர்ஸ்க்கும் வந்துட்டு அது பேர்டனாக இருக்குது. ஃபார்ம் ஃபில் பண்ணி எஃப்ஏயில் வந்துட்டு நிறையா அவங்களோட ஆக்டிவிட்டியை வந்துட்டு அப்பப்போ ரெகக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு எவால்வேட் பண்ணி கிரேடிங் போட்டுகிட்டே இருக்கணும். அதனால் வந்துட்டு இது ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அவங்க இன்ட்ரெஸ்டடாக ஃபார்ம் ஃபில் பண்ணலை, ஏனோ தானான்னு தான் ஃபில் பண்ணுறாங்க. ஜஸ்ட் லைக் தட் அதை ஃபில் பண்ணிட்டு போயிடுறாங்க. ரொம்ப கேர்லெஸ் நேம் ஷேக்குக்காக தான் இதை வந்துட்டு ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சிசிஇ பேட்டர்னில் வந்துட்டு சிசிஇ பேட்டர்னோட மெயின் அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு இந்த போட்டி மனப்பான்மை இருக்கக்கூடாது, காம்படேட்டிவ் ஸ்பிரிட்டை வந்துட்டு குறைக்கணும். அடுத்தது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும், அதுக்காக கொண்டுட்டு வந்து தான் இந்த சிசிஇ பேட்டர்ன். ஆனால் இந்த சிசிஇ பேட்டர்னோட அப்ஜெக்டிவ் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆச்சா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இதோட நோக்கம் வந்துட்டு எட்டப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இங்கே சிசிஇ பேட்டர்னில் வந்துட்டு மாணவர்களுக்கும் பாடச்சுமையாக தான் இருக்குது, ஆசிரியர்களுக்கும் பாடச்சுமை அதிகமாக இருக்குது, பணிச்சுமை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மன அழுத்தம் அதிகரிக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஸ்ட்ரெஸ் இல்லை, எக்ஸாம்ன்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் அப்பப்போ டெஸ்ட் வச்சுட்டே இருக்காங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஸ்ட்ரெஸ்ஸாக கிடையாது, டீச்சர்ஸ்க்கும் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட நோக்கம் என்ன? ஸ்ட்ரெஸ் குறைக்கணும், காம்படேட்டிவ் ஸ்பிரிட்டை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சிசிஇ கொண்டுட்டு வந்தாங்க. ஆனால் அதோட நோக்கம் வந்துட்டு இங்கே குறைஞ்சி தான் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே புறவைத்தன்மை கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னா பேரண்ட்ஸை என்ன பண்ணுறாங்கன்னா சிசிஇ பேட்டர்னா 6th 7th 8th வந்துட்டு ஆல் பாஸ், அப் டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆல் பாஸ். நீ படித்தாலும் படிக்கலைனாலும் ஆல் பாஸ் தானே, அப்போ நீ வந்துட்டு எதுக்கு ஸ்கூலுக்கு போகிறவா, வேலைக்கு போகலான்னு வேலைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ ஸ்கூலுக்கு வந்துட்டு ரெகுலர் அட்டண்டன்ஸே அங்கே இல்லை. அவங்க வந்துட்டு ஏன்னா எக்ஸாமுக்கு மட்டும் வந்துட்டு போகிற மாதிரி இருக்காங்க. எக்ஸாமில் கூட அவங்க ஃபுல்லாக அவங்க வந்துட்டு இன்வால்வ்டாக அவங்க படித்து எழுதுறது இல்லை, சும்மா வந்து அட்டன் பண்ணாவே பாஸுன்ற மாதிரியெல்லாம் மனநிலையில் இருக்காங்க. அட்டண்டன்ஸ் வந்துட்டு குறைஞ்சி காணப்படுது. இங்கே படிக்கிறவங்க படிக்காதவங்களுக்கான வேரியேஷனில் எப்படி எழுதினாலும் பாஸ் ஆக தானே போகிறோம் அப்படிங்கிறதுனால படிக்கிறவங்க கூட வந்துட்டு ஆர்வம் வந்துட்டு குறைஞ்சி காணப்படுது. அவங்களும் வந்துட்டு எப்படியும் எழுதினாலும் பாஸ்லாம் அப்படிங்கிறதுனால அவங்க படிக்காமல் கூட வந்து எழுதுறதுக்கான
வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு புறவைத்தன்மையே இல்லை. இந்த எக்ஸாம் பேட்டர்னில் வந்துட்டு புறவைத்தன்மை இல்லை, அகவயத்தன்மை தான் இருக்குது. அதாவது சப்ஜெக்டிவிட்டி அதிகமாக இருக்குது. அட்டன் பண்ணாவே பாஸ். ஆக்டிவிட்டியோ இல்லை 60 மார்க்ஸ்கள் தான் 60 மார்க்ஸ்கள் தான் எல்லாருமே 60 மார்க்ஸ் போட மாட்டாங்க. எழுதுனாவே பாஸ் ஆகிடலாம் அப்படின்றதுனால அவங்க ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்க ஃபுல் யூனிட்டெல்லாம் படிச்செல்லாம் எழுதுறதே இல்லை அப்படின்றாங்க. அடுத்தது குறுக்கு வழியில் தேர்ச்சி பெறுவதற்கு அதிக முயற்சி ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆல் பாஸ்ன்னு கொண்டுட்டு வரதுனால இங்கே மினிமம் லெவல் ஆஃப் லேர்னிங்கே இல்லாமல், மினிமம் லெவல் ஆஃப் லேர்னிங் அட்டைன்மெண்ட் MLL இல்லாமல் கூட அவங்கள அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம பாஸ் பண்ணி போகிறதுனால அவங்களுக்கு அடிப்படை திறன்கள், கணிதத்தில் இருக்கிற அடிப்படை திறன்கள் இல்லை, மொழி திறன்கள் குறைஞ்சு காணப்படுது, பாடப்புலமைகள் இல்லை, சரளமாக புக்கில் இருக்கிற வார்த்தைகளை வந்துட்டு அவங்களால சரளமாக படிக்க முடியறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு 6th 7th புக்கை படிக்க சொன்னால் கூட அவங்க ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிசிஇ பேட்டர்ன் வந்துட்டு சக்ஸஸ் ஆகலை, இது வந்துட்டு ஃபெயிலியராக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சொன்ன பாயிண்டே தான் இங்கிலீஷில் இருக்குது. அது இல்லாமல் இங்கே 2 பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரீ ரெக்வஸ்ட் இருக்கணும். சிசிஇ பேட்டர்ன் வந்துட்டு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ப்ரீ ரெக்வஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவேர்னஸ் கொடுக்கணும், டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு அவேர்னஸ் கொடுக்கணும், ஓரியன்டேஷன் ட்ரைனிங் கொடுத்துருக்கணும். அப்புறம் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இதை பற்றின அவேர்னஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக சிசிஇ வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸோட ரேஷியோ வந்துட்டு எகெயின்ஸ்டாக இருக்குது, ஆர்டி ஆக்டுக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டி ஆக்ட் பிரகாரமாக ஒரு டீச்சருக்கு 30 ஸ்டூடெண்ட்டுன்ற ரேஷியோவில் தான் இருக்கணும். ஆனால் இந்தியன் ஸ்கூலில் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூலில் ஒரு டீச்சருக்கு 42 ஸ்டூடெண்ட்டு அப்படிங்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு சில ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா 50 பேர்லாம் கூட இருக்காங்க, 60 பேர்லாம் கூட இருக்காங்க. ஸோ ஸ்ட்ரென்த் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஒரு கிளாஸ் ரூமில் வந்துட்டு 60 மெம்பர்ஸ்க்கு மேலே இருந்தாங்கன்னா அங்கே போய் சிசிஇயில் வந்துட்டு எப்படி ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக அங்கே வந்துட்டு அவங்கள என்கரேஜ் பண்ண முடியும், இண்டிவிஜுவலாக அவங்கள அசஸ் பண்ணுறதுன்றது வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்காக தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஆர்டிஇ ஆக்டுக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸோட ரேஷியோ வந்துட்டு ஹையாக இருக்குது, இதை குறைச்சிருந்தா கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிருந்துருக்கலாம் அப்படின்றது ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு 15 lakhs டீச்சர்ஸ் வந்துட்டு ட்ரெயின்டு டீச்சர்ஸ்னால் பிஎட் டிகிரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் டெட் எக்ஸாமோ சிடெட்டோ எழுதி குவாலிஃபைடாக இருக்கிறவங்க வந்துட்டு 15 lakhs வந்துட்டு ஷார்ட்டேஜாக இருக்குது. இப்போ ஸ்கூலில் வந்துட்டு டீச்சர்ஸ் வந்துட்டு ஷார்ட்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஷார்ட்டேஜ்னா 50 lakhs ஸ்டாஃப் வந்துட்டு ஷார்ட்டேஜாக இருக்காங்க. இது ஓவரால் இந்தியாவில். பிஎட் ட்ரைனிங் மட்டும் முடிச்சா பார்த்தாது, பிஎட் முடிச்சதுக்கப்புறம் டெட்டோ சிடெட்டோ பாஸ் பண்ணவங்கள தான் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஆர்டிஇ ஆக்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்த உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால 15 lakhs டீச்சர்ஸ் வந்துட்டு அங்கே வந்துட்டு லேகிங் இருக்குது, ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒர்க் லோடு ஜாஸ்தியாக இருக்குது, டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு ஒர்க் லோட் ஜாஸ்தியாக இருக்குது. அதர் தென் த டீச்சிங் ப்ராசஸ், ஸ்கூல் கிளாஸ் ரூமில் வந்துட்டு டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸை தவிர அவங்களுக்கு அதர் ஒர்க் கொடுக்குறாங்க. கிளரிக்கல் ஒர்க் வந்துட்டு அதிகமாக இருக்குது, அதனால அவங்களுக்கு ஒர்க் லோடு வந்துட்டு ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டீச்சர்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணுறது நேம் ஷேக்குக்காக தான் ஃபார்ம் ஃபில் பண்ணாங்க. ஜஸ்ட் லைக் தட் தான் அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறாங்க, யாரும் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு இது ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே சப்ஜெக்டிவிட்டி கம்மியாக இருக்குது, டீச்சர்ஸ்க்கும் வந்துட்டு மென்டல் டிப்ரெஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்க 3rd ஸ்டாண்டர்ட் புக்கை படிக்கிறதுக்கு கூட அவங்களால எபிலிட்டி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிசிஇ பேட்டர்ன் ஃபெயில் ஆகிறதுக்கு இதெல்லாம் வந்துட்டு மெயின் காசஸாக சொல்கிறாங்க. அடுத்தது சிசிஇ பேட்டர்ன் வெற்றி பெறாததற்கான காரணம் என்ன, ஏன் வெற்றி பெறலை? ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் ரேஷியோ, கிளாஸ் ரூமில் மாணவர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஆர்டிஇ ஆக்ட் பிரகாரம் ஒரு கிளாஸ்க்கு ஒரு டீச்சர்ஸ்க்கு 30 ஸ்டூடெண்ட் இருக்கணும், ஆனால் அதிகமாக இருக்காங்க. ஒரு டீச்சருக்கு 40 பேர்த்துக்கு மேலே ஒரு கிளாஸ் ரூமில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிற மாணவர்களை வந்துட்டு சிசிஇ பேட்டர்னில் வந்துட்டு எவால்வேட் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸாம் வச்சுட்டே இருக்காங்க, அடிக்கடி எக்ஸாம். ஒரு 3 மந்த்துக்குள்ளே ஃபார்மேட்டிவ் 4 எழுதணும், ஃபார்மேட்டிவ் வீக் 4 வைக்கணும், சம்மேட்டிவ் கண்டக்ட் பண்ணணும், இன்பிட்வீனில் மற்ற கோகாலிஸ்டிக் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணணும். அதனால் வந்துட்டு அடிக்கடி எக்ஸாம் வைக்கிறது அவங்களுக்கு வந்துட்டு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது
ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒவ்வொரு மாதிரியான எவாலுவேஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஒரே யூனிஃபார்மிட்டியாக இல்லை. எவாலுவேஷன் ப்ராசஸ் வந்துட்டு ஸ்கூலுக்கு ஸ்கூல் டிஃபர் ஆகுது. அதனால் வந்துட்டு எவாலுவேஷனில் வந்துட்டு ஒரு சீரான தன்மை இல்லை, யூனிஃபார்மாக இல்லை. அது வந்துட்டு அதுவே ஒரு பெரிய ட்ராபேக் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இங்கே கிரேடிங் சிஸ்டம் கொண்டுட்டு வந்ததுனால ஃபஸ்ட்டெல்லாம் 99, 98 அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், நான் இன்னும் ஒரு மார்க் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவ் இருந்திருக்கும். இப்போ பார்த்தா 99.9 எடுத்தாலும் சேம் கிரேடு தான். அதுவே வந்துட்டு 90 பாயிண்டில் எடுத்தாலும் சேம் கிரேடு தான். அதுக்கே நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கணும். ஸோ வந்துட்டு எனக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவ்வளோ மார்க் தேவையில்லை, நான் 90 எடுத்தாவே போதுமே அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டு இருக்காங்க. அதனால் தகுதி இல்லாதவங்க கூட உயர் தேர்ச்சி பெறுவதற்கான நிலை வந்துட்டு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா, இங்கே வந்துட்டு நல்ல கிரேடில் டாப் கிரேடில் வாங்குறவங்க 10th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு பப்ளிக் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டாங்க. பாஸ் ஆகி வெளியில் இப்போ டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆகிறவங்க கூட 11th 12th சயின்ஸ் ஸ்ட்ரீமில் படிக்கிறவங்க 12th ஸ்டாண்டர்டில் பப்ளிக் எக்ஸாமில் அவங்களுக்கு பாஸ் ஆகிறதே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பாஸ் ஆக வேண்டிய மாதிரி இருக்குது. ரொம்ப குறைஞ்ச மார்க்கில் தான் பாஸ் ஆகுறாங்க. அவங்களால சக்ஸஸ் ஆக முடியறதில்ல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்துட்டு இந்த சிசி பேட்டர்ன் இம்ப்ளிமெண்ட் பண்ணினதுக்கப்புறமா அவங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜும் போயிடுச்சு, பேசிக் ஸ்கில்ஸும் போயிடுச்சு, லாங்குவேஜ் ஸ்கில்ஸும் போயிடுச்சு. அவங்களோட ரியல் லைஃப்பில் இருக்க லைஃப் ஓரியன்ட் ஸ்கில்ஸே வந்துட்டு அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு ஒர்க் லோட் ஜாஸ்தியாக இருக்குது. கிளரிக்கல் ஒர்க்கு தான் வந்துட்டு அவங்க அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட கிளாஸ் ரூம் ப்ரிப்பரேஷன் வந்துட்டு குறையுது. கிளாஸ் ரூமுக்கு வேணுன்ற டிஎல்எம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோ இல்லை கிளாஸ் ரூமில் வந்துட்டு ஏதாவது இன்னோவேட்டிவான டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஸ்டூடெண்ட் வந்துட்டு மோட்டிவேட் பண்ணாங்கன்னா அங்கே அதுக்கான டைமே இல்லை. அவங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக அந்த டைம் கிடைக்க மாட்டேங்குது, ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைமே கிடைக்கிறது இல்லை. ஏன் கிளரிக்கல் ஒர்க்கு அந்த இதுதான் வந்துட்டு அதிகமாக கொடுக்குறாங்க. நிறைய ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, அப்பப்போ வந்துட்டு இஎம்ஐஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. அது வந்துட்டு டேட்டா வந்துட்டு அடிக்கடி டேட்டா கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த டேட்டா வந்துட்டு அப்பப்போ அனுப்பிச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒர்க்குக்கு தான் அதிகமாக டீச்சர்ஸை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் வந்துட்டு அவங்களால ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்களுக்கு ஃபுல் பொட்டென்ஷியல் வந்துட்டு அங்கே கொடுக்க முடியறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆசிரியர்களுக்கு வந்துட்டு எழுத்தர் பணி தான் அதிகமாக இருக்குது. வகுப்பறை கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளுக்கு அவங்களுக்கு ஆயத்தப்படுத்த முடியல, அதுக்கு தேவையான கருவிகளை எல்லாம் அவங்களால தயார்படுத்துறதுக்கு முடியறதில்ல அப்படிங்கிறது புகாராக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு கல்வித்தரம் உயரும் அப்படிங்கிறதுக்காக கொண்டுட்டு வந்தாங்க. இந்த சிசி பேட்டர்ன் வந்துட்டு கல்வித்தரம் உயரும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டுட்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கு மாறாக வந்துட்டு இன்னுமே வந்துட்டு கல்வித்தரம் குறைஞ்சி தான் காணப்படுது அப்படிங்கிறத மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு சிசி பேட்டர்னால என்ன ட்ராபேக்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ ரிட்டன் எக்ஸாமில் வந்துட்டு என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது ஸ்கூல் எஜுகேஷனில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் எஜுகேஷன் அப் டு 10th 12th வரைக்கும் மட்டும். இப்போ காலேஜ் லெவலில் இன்னுமே ரொம்ப வீக்காக தான் இருக்காங்க. இன்ஜினியரிங் படித்தவங்க நிறையா பேருக்கு வேலை வாய்ப்புக்குன்னு போகும்பொழுது அவங்க வந்துட்டு ஒரு 100 பேர் போனாங்கன்னா 2 பேர் செலக்ட் ஆகிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு ரிட்டன் எக்ஸாமோட ட்ராபேக்னு தான் சொல்லணும். ஓகே, இப்போ ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம்ஸில் பார்க்கலாம். 10th 11th 12th எழுத்து தேர்வு முறையில் மாணவர்களோட கற்றல் பிரச்சனையை வந்துட்டு மதிப்பிடுதலில் உள்ள குறைபாடுகள் என்ன அப்படிங்கிறது. சரியா, இங்கே வந்துட்டு ரிட்டன் எக்ஸாமில் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் கீழே வந்துட்டு ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, லக்கு தான் டிசைட் ஆகுது, நம்மளோட அச்சீவ்மெண்ட் வந்துட்டு நம்மளோட லக்கு தான் டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. வருடம் முழுதும் கஷ்டப்பட்டு படிக்கிற மாணவர்கள் வந்துட்டு பாஸ் ஆகிறத விட ஏதோ ஒரு யூனிட்டோ 2 யூனிட்டோ படிச்சுட்டு போய் எழுதுறவங்கலாம் பாஸ் ஆகிடுறாங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சுட்டு போகிறவங்கலாம் பாஸ் ஆகிறாங்க. ஸோ வந்துட்டு இங்கே வந்துட்டு வருஷம் ஃபுல்லாக படிக்கிறவங்க அவங்களோட பொட்டென்ஷியல் வந்துட்டு இங்கே வந்துட்டு அந்தளவுக்கு வெளிப்படுத்த முடியறதில்ல. ஏன்னா புக்கிஷ் நாலேஜ் தான் மனப்பாடம் பண்ணி அப்படியே வாமிட் பண்ணுறாங்க. பாடத்தை புரிஞ்சு படிக்கிறாங்களா என்னன்னா அவங்க டெஸ்ட்டே பண்ணுறது கிடையாது. வருடம் முழுவதும் கற்றலில் ஈடுபடும் மாணவர்கள் வந்துட்டு அதிர்ஷ்டவசமாக கூட சில பகுதிகளை மட்டும் படித்து தேர்வில் வந்துட்டு பாஸ் ஆகிறதுக்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வருஷம் ஃபுல்லாக படிப்பாங்க, கடைசி நிமிஷத்தில் உடம்பு சரியில்லை, அவங்களால படிக்க முடியல அப்படின்னா அந்த எக்ஸாம் வச்சு மட்டும் ரிசல்ட்டை கொடுக்கறது வெளிப்படைத்தன்மையாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களால முழு ஆற்றலை வெளிப்படுத்த முடியாமல் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் நைட் ப்ரிப்பேர் பண்ணுறது இப்போல்லாம் வந்துட்டு
ஸ்கூலில் வந்துட்டு ஒழுங்காக படிச்சுட்டு வராங்களோ என்னவோ தெரியல. அது வந்துட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி இது மட்டும் உட்காந்து படித்தா போதும், படிங்க அப்பப்போ படிங்கன்னு சொன்னால், இல்லை நான் எக்ஸாம் பார்த்துக்கிறேன், போர்டு எக்ஸாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த எக்ஸாமுக்கு மட்டும் படித்தா அங்கே என்ன இருக்கும்? நம்ம ஒரு தடவை படிச்சுட்டு ஒரு 2 தடவை ரிவிஷன் பண்ணோன்னா நம்ம கான்செப்ட் வந்துட்டு எப்பயுமே லைஃப் லாங் நமக்கு மறக்காது. ஆனால் எக்ஸாம் நைட்டு லாஸ்ட் நைட்டில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணோம்னா அங்கே கான்செப்ட் ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் சில பாயிண்ட்டை மட்டும் அப்படியே பார்த்துட்டு போய் அப்படியே எழுதி மார்க் வாங்கிடும். அது வந்துட்டு நம்மளோட லைஃப்க்கு வந்துட்டு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸாமினேஷன் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரூட் மெமரி செக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மனப்பாடம் பண்ணி மக்கப் பண்ணி வாமிட் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸ் தான் செட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு காக்னேட்டிவ் டொமைனில் ப்ளூம்ஸ் டாக்ஸானமியில் அறிவுப்புல கோட்பாடுகளில் இருக்கிறதுல அறிவு வளர்ச்சியில் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுக்கு 6 நோக்கங்கள் இருக்குது. அறிதல், புரிதல், பயன்படுத்துதல், பகுத்தல், தொகுத்தல், மதிப்பிடுதல் அப்படின்ற 6 உட்கூறுகள் இருக்குது. அதில் வெறும் அறிதல் திறன்கள் மட்டும்தான் சோதித்து பார்க்குற மாதிரி இருக்குது. இங்கே ஹையர் ஆர்டர் திங்கிங், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன், அனாலிசிஸ், சிந்தசிஸ், எவாலுவேஷன்றது அடுத்த ஹையர் ஆர்டர். ஆனால் அதிலெல்லாம் கொஷின் கேட்குறதே இல்லை. அப்ளிகேஷன் ஓரியன்டெல்லாம் கொஷின் கேட்குறதே கிடையாது. ஒன்லி வந்துட்டு நாலேஜ் பேசிஸில் மக்கப் பண்ணி வாமிட் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்குது. அங்கே வந்துட்டு எதுவுமே அப்ளிகேஷன் ஓரியன்டாக கொஷின்ஸு கேட்குறது இல்லை. அதனால இது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. புக்கிஷ் நாலேஜ் மட்டும்தான் செக் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்களோட ஃபுல் எபிலிட்டியை வந்துட்டு அங்கே வெளிப்படுத்த முடியறதில்ல. ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிக்கு இங்கே வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி படித்து பாஸ் ஆகி போகிறவங்கனால ஒரு பேங்க்கில் போய் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான போதுமான நாலேஜ் இல்லை. ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணணும், ஒரு சலான் எடுத்து ஃபில் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நாலேஜ் கிடையாது, நாலேஜ் கம்மியாக தான் இருக்குது. பேசிக் ஸ்கில்ஸை வந்துட்டு அவங்களால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதில்லை. ஏதாவது அப்ளிகேஷன் வந்துட்டு ஃபில் பண்ணணுன்னா கூட அதை படிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு போதுமான அறிவுகள் இல்லை. இங்கிலீஷில் இருக்குது அப்படின்றதுனால இங்கிலீஷ்னு பார்த்தாவே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நர்வஸ்னஸ் வருது. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு ரியல் லைஃப் ஸ்கில்லே வந்துட்டு அங்கே கம்மியாகிடுச்சு, லாங்குவேஜ் ஸ்கில் கம்மியாகிடுச்சு, சப்ஜெக்ட் நாலேஜ் போயிடுச்சு. இதெல்லாம் வந்துட்டு ட்ராபேக்காக தான் இருக்குது. ஈவன் பர்மிஷன் லெட்டர், லீவ் லெட்டர் இது எதுவுமே எழுத தெரியறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு இது க்ரியேட்டிவ் திங்கிங்கையோ இல்லை கிரிட்டிக்கல் திங்கிங்கையோ வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தனை திறனை வந்துட்டு வலுப்படுத்துகிற மாதிரியான மதிப்பீடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு ரிட்டன் எக்ஸாமோட ட்ராபேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதில் அப்ஜெக்டிவிட்டி கம்மியாக இருக்குது, சப்ஜெக்டிவிட்டி கம்மியாக இருக்குது, அதாவது வேலிடிட்டி கம்மியாக இருக்குது, ரிலையபிலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புறவேயத்தன்மைனா என்ன? திருத்தரவங்களோட மனநிலையை சார்ந்து தான் மதிப்பீட்டு முறை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ஜெக்டிவிட்டி அப்படின்னு சொன்னால் யார் திருத்தினாலும் திருத்துறவங்களோட மனநிலையை சாராமல் ஒரே மாதிரியான முடிவுகள் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வேல்யூ பண்ணுறாங்க. அதனால் அது வந்துட்டு புறவேயத்தன்மை குறைஞ்சி தான் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வேலிடிட்டி அப்படின்னா ஒரு சப்ஜெக்டில் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு சப்ஜெக்டில் வந்துட்டு 10 சாப்டர் இருக்குன்னா 10 சாப்டர்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு ஏதோ ஒரு 2-3 சாப்டர் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் சாப்டராக எடுத்து அந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர்லேருந்து மட்டும் கொஷின்ஸ் கேட்டால் சிலபஸ் வந்துட்டு 10 யூனிட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி 10 யூனிட்டும் படிச்சுட்டு வரவங்க எல்லாருமே அந்த 10 யூனிட்டும் படிச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹாஃபில் படிச்சிருப்பாங்க, ஒரு சிலர் செகண்ட் ஹாஃபில் படிச்சிருப்பாங்க, ஒரு சிலர் வந்துட்டு மிடில் படிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம வந்துட்டு 1 or 2 யூனிட்ஸில் மட்டும் இருந்து கொஷின் கேட்டோம்னா அது வந்துட்டு வேலிடிட்டி அங்கே இல்லை, ஏற்புடையதாக இருக்காது. ஸோ நம்ம என்ன நோக்கத்துக்காக அந்த தேர்வு வச்சோமோ அந்த நோக்கங்கள் வந்துட்டு பூர்த்தி செய்கிற மாதிரியான வினாத்தாள் அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா பக்கம் பக்கமாக எழுதியிருப்பாங்க. அது ரிலவெண்ட்டான மேட்டராக இருக்குமான்னு பார்த்தா இருக்காது. கேட்டால் பக்கத்துக்கு மார்க் போட்டால் கூட நான் பாஸ் ஆகிருப்பேன். அப்போ இது வந்துட்டு ஏற்புடையதாக இருக்குமா? நாம் என்ன கேள்வி கேட்டோமோ அந்த கேள்விக்கான பதில் இருந்ததுன்னா அதுக்கு மார்க் போடணும். அப்படி இல்லைன்னா மார்க் போட முடியாது. மார்க் போட முடியலன்னா அவங்க ஃபெயில் ஆகிடுவாங்க, அவங்களோட லைஃப் ஸ்பாயில் ஆகிடும். அப்படின்றதுனால நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு மார்க்கை கொடுத்து பாஸ் பண்ணி விட்டுட்டு போகிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வெறும் ஹேண்ட் ரைட்டிங் பார்த்து, நீட்னஸ் பார்த்து, ப்ரெசன்டேஷன்ஸை பார்த்து கண்டென்ட் இருக்கா இல்லையான்னு கூட பார்க்காமலாம் எவாலுவேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஏற்புடையதாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தது ரிலையபிலிட்டினா ஒரு டியூரேஷன் கொடுத்து இன்றைக்கி ஒரு டெஸ்ட் வைக்கிறோம், அதே சாப்டரில் இன்னொரு 10 நாளோ இல்லை ஒரு மாதமோ கழித்து ஒரு டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா அந்த டெஸ்ட்டுக்கும் இந்த டெஸ்ட்டோட முடிவுகளுக்கும் வந்துட்டு மாறுபாடு இருக்கக்கூடாது, வேறுபாடுகள் அதிக அளவில் இருக்கக்கூடாது. ஒரு 2-3 மார்க்ஸ் வந்துட்டு டிஃபர் ஆகலாம். ஆனால் இப்போ வச்சு ஒரு டெஸ்ட் வச்சுருக்கோம், இதில் 10 மார்க் வாங்கினவன் அடுத்த டெஸ்ட்டில் வந்துட்டு 1 மார்க் 2 மார்க்ஸ் தான் வாங்குறான். அப்போ அந்த சப்ஜெக்டை ஒழுங்காக படித்து பாஸ் ஆகிறவன் எப்போ டெஸ்ட் வச்சாலும் அந்த சாப்டரில் வந்துட்டு அவனோட பொட்டென்ஷியல் வந்துட்டு அவனால் காமிக்க முடியும், அவனோட எபிலிட்டி அவனால் ப்ரூவ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு இப்போ பார்த்தா 2 மார்க் எடுத்தவன் அடுத்த டெஸ்ட்டில் பார்த்தா 10 மார்க்ஸ் வாங்கியிருப்பான். இது எப்படி சாத்தியமாகும்? ஒன்றா கொஷினை கொடுத்து வைக்கலாம், இல்லைனா அவன் புக்கை பார்த்து எழுதியிருக்கலாம், இல்லை அவன் ஏற்கனவே எழுதிட்டு வந்து சப்மிட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இங்கே குறைபாடுகளாக சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு அப்ஜெக்டிவிட்டி கம்மியாக இருக்குது, வேலிடிட்டி கம்மியாக இருக்குது, ரிலையபிலிட்டி வந்துட்டு கம்மியாக இருக்குது இந்த ரிட்டன் எக்ஸாமில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு 80% வந்துட்டு ரிட்டன் எக்ஸாம் பேசிஸில் இருக்குது, 20% மட்டும்தான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பேசிஸில் இருக்குது. அதுவே 50-50, அதாவது ரிட்டன் எக்ஸாம் 50, ப்ராக்டிக்கல் நாலேஜ் 50 அப்படின்னு சொன்னால் கூட அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்கில்ஃபுல்லாக போவாங்க. ஆனால் இங்கே ரிட்டன் எக்ஸாமுக்கு தான் அதிக மார்க் கொடுக்குறாங்க, ப்ராக்டிக்கல் நாலேஜ்க்கு வந்துட்டு கம்மியான பர்சன்டேஜ் தான் வேல்யூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக இந்த மதிப்பீட்டு முறைகள் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு ஷார்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க. புக்கிஷ் நாலேஜ் தான் வந்துட்டு அவங்க மெயினாக புக்கிஷ் நாலேஜ் தான் சோதித்து பார்க்குறாங்க. அப்புறம் இவங்களோட ஃப்யூச்சருக்கு இப்போ படிக்கிற ஒவ்வொரு இதுவும் வந்துட்டு அவங்க ஃப்யூச்சருக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, எதிர்கால வாழ்க்கைக்கு தொடர்புடையதாக இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எதுக்காக படிக்கிறோம், அந்த பேசிக் ஸ்கில்ஸே வந்துட்டு இல்லாமல் வந்துட்டு படிச்சுட்டு வந்து அவங்க லைஃப்பில் வந்துட்டு எப்படி சக்சீட் ஆக முடியும், அவங்க படிக்கிறதுக்கும் அவங்களோட எதிர்கால வாழ்க்கைக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த திட்டத்தை கொண்டுட்டு வந்ததுனால கல்வித்தரம் உயரவே இல்லை, கல்வி தரம் உயரல, மாறா கல்வி வந்துட்டு ரொம்ப பின்னுக்கு தள்ளப்படுது, மாணவர்களோட கற்றல் திறன் வந்துட்டு இங்கே பெருசாக பாதிக்கப்படுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்புறம் இதுக்கு கீழே வந்துட்டு பிஎட் எம்எடோட லெவல் எப்படி இருக்குது. பிஎட் வந்துட்டு நிறையா பேர் இரெகுலரில் படிக்கிறாங்க, ரெகுலரில் படிக்கிறாங்க. ஆனால் ரெகுலரில் படிக்கிறவங்க, அதுவும் கவர்மெண்ட் காலேஜ்லலாம் படிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அட்டண்டன்ஸோடு வருவாங்க. ஆனால் ப்ரைவேட்டில் ஒரு சிலர் வந்துட்டு இரெகுலரில் கூட படிக்கிறாங்க. இரெகுலரில் படிக்கிறவங்க வந்துட்டு அந்த எக்ஸாமுக்கு முந்தின படித்தவங்க தான், ஆனால் அவங்களுக்கும் ஒரே மாதிரியான எவாலுவேஷன் ப்ராசஸ் தான் இருக்குது, இவங்களுக்கும் எவாலுவேஷன் ப்ராசஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது. அவங்க த்ரூ அவுட் த இயர் அவங்க காலேஜுக்கு கூட போகாமல் அவங்க வந்துட்டு வேறு ஜாபுக்கு போயிட்டோ இல்லை வேறு வேலை செஞ்சுக்கிட்டோ அவங்க படிக்கிறாங்க. இவங்க வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு காலேஜோடு தான் இருக்காங்க, காலேஜ் ரெகுலர் ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறாங்க. ஆனால் எவாலுவேட் பண்ணும்பொழுது இன்டர்னல் மார்க்ஸோ இல்லை ப்ராக்டிக்கல் மார்க்ஸோ பார்த்தோன்னா ரெகுலர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இரெகுலர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹை மார்க் வாங்குறாங்க, ஹை மார்க் செக்யூர் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்துட்டு நிறையா இங்கே ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு அப்ஜெக்டிவிட்டி சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, வேலிடிட்டியும் இல்லை அப்படின்றது ஒரு ட்ராபேக்காக தான் இருக்குது. முடிச்சதுக்கு அப்புறமா மாணவர்களை வந்துட்டு மதிப்பீடு செய்யணும். மதிப்பீடு செய்யறதுக்கு ஒரு சில தேர்வுகள் வைக்கலாம், இல்லைன்னா ஒரு சில ஒப்படைவுகள் கொடுக்கலாம், இல்லை குரூப் டிஸ்கஷன், செமினார், ப்ராஜெக்ட் ஒர்க் இந்த மாதிரி கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் அவங்கள வந்துட்டு மதிப்பீடு செஞ்சு பின்னூட்டம் வழங்கணும். இந்த மதிப்பீடும் பின்னூட்டமும் ஒன்னோட ஒன்று இணைஞ்சது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மதிப்பீடு அளிக்கும் பொழுது மாணவர்களுக்கு வந்துட்டு தேவையான மாற்றங்களை வந்துட்டு கல்வியில் கொண்டுட்டு வரதுக்கு இந்த பின்னூட்டம் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எவாலுவேஷன் பண்ணதுக்கு அப்புறமா எவாலுவேட் பண்ணி அவங்களோட ரிசல்ட்டை கொடுக்கும்பொழுது நம்ம அப்ராப்ரியேட் ஃபீட்பேக்ஸ் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபீட்பேக் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கு அவங்களோட லேர்னிங் ப்ராசஸில் சேஞ்சஸ் கொண்டுட்டு வரதுக்காக வந்துட்டு இந்த ஃபீட்பேக் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபீட்பேக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்டெக்ரல் பார்ட்டு தான். நம்ம டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் நம்ம பாடம் சொல்லித்தரோம், மாணவர்கள் படிக்கிறாங்க, தேர்வு எழுதுகிறாங்க, மதிப்பீடு செய்கிறோம், பின்னூட்டம் வழங்குறோம். ஸோ இது எல்லாமே ஒன்றோட ஒன்று இணைஞ்சது தான், இது எல்லாமே ஒரு சேர்ந்தது தான், ஒன்றிணைக்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஒரு வகுப்பறை செயல்பாடு அப்படிங்கிறது பாடம் நடத்துறதோடு முடிஞ்சு போகிறதில்ல, மாணவர்கள் படிக்கிறதோடு முடிஞ்சு போகிறதில்ல. அவங்கள கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள் முடித்ததுக்கப்புறமே அவங்க வந்துட்டு அந்த பாடம் சார்ந்த செயல்களில் வந்துட்டு அவங்க எப்படி முழுமை பெற்றிருக்காங்க அப்படின்னு சோதித்து பார்க்கணும். அந்த சோதித்து பார்த்து அதுக்கு தகுந்த பின்னூட்டம் அளிக்கணும்.
அந்த பின்னூட்டம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அந்த பின்னூட்டம் கொடுக்கறதுல இருந்து நல்லா படிக்கிறவங்க அடுத்தடுத்த உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது. நல்லா படிக்காதவங்களை வந்துட்டு பின்தங்கிய மாணவர்களை வந்துட்டு அந்த லெவல்ல இருந்து மேலே வந்துட்டு அவங்கள மேம்படுத்துறதுக்கு என்னென்ன செயல் திட்டங்களை வகுக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஆசிரியர்களுக்கும் இந்த பின்னூட்டம் தேவைப்படுது, மாணவர்களுக்கும் இந்த பின்னூட்டம் வந்துட்டு பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்துட்டு சைக்ளிக் ப்ராசஸ் தான். டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் டீச்சிங், லேர்னிங், அப்புறம் டெஸ்டிங், எவாலுவேட்டிங், கிரேடிங், ஃபீட்பேக், இது எல்லாமே வந்துட்டு சைக்ளிக் ப்ராசஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி, இந்த ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி தான் ஃபார்மேட்டிவ் டெஸ்ட் இருக்குது. ஃபார்மேட்டிவ் டெஸ்ட்டில் வந்துட்டு அவங்களோட ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தால் அவங்கள வந்துட்டு எப்படி அந்த ஸ்லோ லேர்னர்ஸில் இருந்து அவங்கள நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டுட்டு வர்றது, அவங்களோட இன்னும் எப்படி அவங்கள வந்துட்டு லேர்னிங் ப்ராசஸில் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறது, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஹெல்ப் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கும், சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் அவங்கள வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ரமோட் பண்ணலாமா இல்லை ப்ரமோட் பண்ணலாமா, இல்லை அவங்கள கேட்டகரைஸ் பண்ணுறது, கிஃப்டட் ஸ்டூடெண்ட், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்னு அவங்கள கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த எவாலுவேஷன் ப்ராசஸ் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரெண்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறையெறி சோதனை, அப்புறம் வளரெறி சோதனை. இதோட பயன்கள் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பாடம் நடத்துகிறோம், பாடம் நடத்த அப்பப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொஷின் கேட்குறோம். பாடம் நடத்துனதுலேருந்து தான் கொஷின் கேட்குறோன்னு கிடையாது. ஒரு லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பாடத்தை பற்றின முன்னறிவு இருக்கான்னு சோதிச்சு பார்க்குறது, ப்ரீவியஸ் நாலேஜ் செக் பண்ணுவோம். ப்ரீவியஸ் நாலேஜ் செக் பண்ணிவிட்டு அவங்க ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணுறாங்கன்னா ஓகே, இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு எபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த லெசனை நடத்துகிறோம். அந்த லெசன் நடத்த நம்ம கொஷின்ஸ் கேட்குறோம். கொஷின் கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறோம். அந்த லெசன்ஸை வந்துட்டு அவங்கள வந்துட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்கிறோம். அந்த முயற்சி செஞ்சு அதிலிருந்து அவங்களுக்கு கேள்வி கேட்டு பதில் வர வைக்கிறோம். அந்த பதிலை வர வச்சு அதுக்கப்புறம் அந்த பாடம் சார்ந்த செயல்பாடுகளை கொடுத்து அவங்கள வந்துட்டு ஊக்குவிக்கிறோம். அந்த செயல்களில் அவங்க எங்கேயாவது வந்துட்டு இடர்பாடுகள் இருக்கா, அவங்க அந்த செயல்பாடுகள் செய்கிறதுல ஏதாவது கஷ்டப்படுறாங்களா, அந்த கஷ்டப்படுறாங்கன்னா எந்த பாடத்தில் அவங்க கஷ்டப்படுறாங்க, எந்த மாணவர்கள் கஷ்டப்படுறாங்கன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஐடென்டிஃபைங் த ஸ்லோ லேர்னர்ஸ். எல்லாருமே வந்துட்டு பின்தங்கியவங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே சூப்பராக படிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு வகுப்பில் 3 வகையான மாணவர்கள் இருக்காங்க. கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணிப்போம். நம்ம ஆவரேஜையும் எபோ ஆவரேஜையும் நம்ம வந்துட்டு பாதர் பண்ண தேவையில்லை. அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டில், அவங்க பியர் குரூப் ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்பில் அவங்க வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு நம்ம வந்துட்டு கைட் பண்ணணும். ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு வந்துட்டு நம்மளால முடிஞ்ச, டீச்சர்ஸ்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பியர் குரூப் ஃப்ரெண்ட்ஸை வச்சு பியர் டியூட்டர் மோடை வச்சு அவங்கள வந்துட்டு இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்டெப்பை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்ம கிளாஸ் ரூம் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுக்கு இருக்குது. ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் வந்து ரிட்டன் எக்ஸாம் மட்டும் கிடையாது, ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டியும் ஒன் ஆஃப் த ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் தான் சொல்கிறோம். ஸோ அதில் ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரகிள் ஆகிறாங்கன்னா யாரெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க, என்னென்ன மாதிரியான போர்ஷனுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க, ஏன் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க, அந்த போர்ஷனோட டிஃபிகல்ட்டிஸா இல்லை டீச்சிங் மெத்தட்ஸில் வந்துட்டு ஏதாவது சேஞ்சஸ் கொடுக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் டீச்சர்ஸ் அனலைஸ் பண்ணணும். இங்கே தேவைப்பட்ட டீச்சர்ஸோட வே ஆஃப் அப்ரோச்சஸில் கூட சேஞ்சஸ் கொண்டுட்டு வரலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறோம், ஸ்லோ லேர்னர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறோம். அடுத்தது அவங்க எந்த ஏரியாவில் வீக்காக இருக்காங்க, எந்த ஏரியானா எந்த பாடத்தில் வந்துட்டு வீக்காக இருக்காங்க, எந்த கண்டென்ட்டில் வீக்காக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு தேவையான குறைதீர் போதனைகள், ரெமீடியல் டீச்சிங் கொடுக்குறோம். அதே கண்டென்ட்டை வேறு விதமாக எப்படியாவது சொல்லித்தர முடியுமா? ஃபஸ்ட்டு வந்துட்டு வெறும் ஓரலாவோ தியரட்டிக்கலாவோ மட்டும் சொல்லியிருப்போம். வேறு ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு கொடுத்து சொல்ல முடியுமா, வேறு ஏதாவது ஆக்டிவிட்டி செஞ்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா? ஏற்கனவே சொன்னது புரியல, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஆக்டிவிட்டி மூலியமாகவோ இல்லை ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷன் மூலியமாகவோ எப்படியாவது வந்துட்டு அந்த கண்டென்ட்டை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிய வைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறது டீச்சர்ஸ் யோசித்து அவங்களோட டீச்சிங் அப்ரோச்சஸில் வந்துட்டு ஒரு சில சேஞ்சஸ் கொண்டுட்டு வரணும். அதுதான் ரெமீடியல் டீச்சிங் அப்படின்னு சொல்கிறோம். நடத்தின போர்ஷனே திரும்ப ஒரு தடவை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி அவங்களுக்கு ஈஸி வேல எப்படி நம்ம கொடுக்க முடியுன்றதை பிளான் பண்ணி கொடுக்கறது தான் வந்துட்டு ரெமீடியல் டீச்சிங்கோட பாயிண்ட்டு. அடுத்தது நடத்தியாச்சு, அந்த கண்டென்ட் நடத்தியாச்சு, அதில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டோட எபிலிட்டி எப்படி இருக்குது, இம்ப்ரூவ் ஆயிருக்காங்களா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ரெமீடியல் மெஷர்ஸ் வந்துட்டு நடத்துகிறோம். குறைதீர் நடவடிக்கை திரும்ப வந்துட்டு ஒரு தடவை சோதிச்சு பார்க்குறோம். அது ஓரலாகவும் இருக்கலாம், ரிட்டனாகவும் இருக்கலாம்.
அந்த மாதிரி பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் இருந்த லெவலுக்கு இப்போ கொஞ்சம் பெட்டராக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கற்பித்தலும் மதிப்பீடுதலும் ஒன்றோடு ஒன்று ஒன்றிணைந்த செயல்பாடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு மாணவர்களோட கற்றலை மேம்படுத்துவதற்கு இந்த கற்பித்தலும் மதிப்பீடுதலும் பின்னூட்டம் எல்லாமே வந்துட்டு உறுதுணையாக இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இப்போ நம்ம பார்த்தது வந்துட்டு குறையறி சோதனை. குறையறி சோதனைன்னு முக்கியமாக என்னென்னா மாணவர்களோட கற்றல் குறைபாடுகளை கண்டறிந்து அதற்கு அந்த கண்டறிந்த குறைபாடுகளை வந்துட்டு நிவர்த்தி செய்வதற்கான போதனைகளை மேற்கொள்ளணும். அந்த போதனைகள்லேருந்து அவங்க வந்துட்டு கற்றலை மேம்படுத்தியிருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்காக மட்டும்தான். அதாவது கற்றலை மேம்படுத்துவதற்கு என்ன செயல் திட்டங்கள் வகுக்கணும் அப்படிங்கிறது தான் குறையறி சோதனையோட மெயின் நோக்கமே. குறையறி சோதனை அப்படிங்கிறது 9th 10th 11th 12th கண்டக்ட் பண்ணுறது. 6th 7th 8th கண்டக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன். சரியா, அவங்க வைக்கிற டெஸ்ட்டுக்கு பேர் தான் வேறு, ஆனால் ப்ராசஸ் எல்லாம் சேம். ஓகேவா. இப்போ அடுத்தது ப்ராசஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் இல்லை சம்மேட்டிவ் டெஸ்ட்டு. இந்த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டும் சம்மேட்டிவ் டெஸ்ட்டும் எப்போ வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேர்ம் வைஸில் நாமெல்லாம் படிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு மிட் டேர்ம், செகண்ட் மிட் டேர்ம், குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ரிவிஷன், ஆனுவல், இந்த மாதிரியான எக்ஸாம் சிஸ்டம்ஸ் தான் எழுதிட்டு வந்திருப்போம். அதெல்லாமே வந்துட்டு நம்மளோட அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டுக்கான ப்ராசஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவல் எக்ஸாமை வச்சு அவங்களோட ரிசல்ட்டை வந்துட்டு அவங்கள ப்ரமோட் பண்ணலாமா ப்ரமோட் பண்ணலாமா அப்படிங்கிறது டிசைட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டும் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டும் ஹெல்ப் ஆகுது. சரியா, ஸ்டூடெண்ட்ஸோட அச்சீவ்மெண்ட் வந்துட்டு எவ்வளோ அட்டைன் பண்ணியிருக்காங்க, அந்த அட்டைன் பண்ண நாலேஜை வச்சு அவங்கள நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ரமோட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு டிசைன் பண்ணுறது தான் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டோட மெயின் பர்பஸே. சரியா, அதே தான் சம்மேட்டிவ் இதுவும். இதில் அவங்களுக்கு மாணவர்கள்கிட்ட ஏதாவது கற்றல் குறைபாடுகள் இருக்கா, அந்த குறைபாடுகள் கலையெல்லாம் அந்த இது வந்துட்டு டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் பார்க்கறதே கிடையாது. அவன் பாஸ் ஆனானா பாஸு, அதாவது அந்த நல்லா எக்ஸாமில் வந்துட்டு நல்ல மார்க்ஸ் எடுத்தானா அவனை அடுத்த கிளாஸ்க்கு அனுப்புவாங்க. அப்படி இல்லைன்னா அதே கிளாஸில் இன்னொரு தடவை படின்னு சொல்லி அவனை ப்ரமோட் பண்ணி அதே கிளாஸில் தக்க வச்சுடுவாங்க, பின்தங்க வச்சுடுவாங்க. இந்த ஒரு பர்பஸ்க்காக மட்டும்தான் சம்மேட்டிவ் எவாலுவேஷன் யூஸ் பண்ணுறாங்க. சரியா, இந்த சம்மேட்டிவ் எவாலுவேஷனை வச்சு அவங்களோட ஸ்டூடெண்ட்டோட அச்சீவ்மெண்ட் எவ்வளவு அதில் கிரேடிங் கொடுக்கறது, இவனுக்கு வந்துட்டு தரம் பிரிக்கிறதுக்கு மட்டும்தான், வேறு எதுக்காகவும் அவனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கெல்லாம் இங்கே வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அச்சீவ்மெண்ட் மார்க்கை பேஸ் பண்ணி அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் எப்படி இருக்குது, அந்த சப்ஜெக்ட் பர்சன்டேஜ் எப்படி இருக்குது, அந்த டீச்சர்ஸோட டீச்சிங் எஃபிஷியன்சி எப்படி இருக்குது அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கும், அந்த ஸ்கூலோட குவாலிட்டி எப்படி இருக்குது, ஸ்கூல்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குது, அந்த டீச்சிங் ஸ்டாஃபோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது மட்டும்தான் இங்கே டிசைட் ஆகுமோ ஒழிய இங்கே வந்துட்டு வேறு ஏதாவது ரெமிடியல் மெஷர்ஸ்க்கெல்லாம் இங்கே வந்துட்டு பாசிபிலிட்டிஸே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட கற்றலை மேம்படுத்துவதற்கு உதவி புரியறது கிடையாது. ஏன் அப்படின்னா அவன் நல்லா எழுதியிருந்தானா அடுத்த லெவலுக்கு பாஸ் பண்ணி அனுப்புவோம், நல்லா படிக்கலை அப்படின்னா அவனை அதே கிளாஸில் பின்தங்க வைக்கிறது. இங்கே எங்கே போய் அவனை கற்றலை மேம்படுத்துகிறோம், அவன் ஏன் இந்த தப்பு பண்ணியிருக்கான், இந்த தப்பு ஏன் பண்ணியிருக்க, ஏன் இந்த மாதிரி எழுதியிருக்க, இதை வந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த சஜஷன்லாம் கொடுக்கறது கிடையாது. ஸோ இங்கே டீச்சர்ஸோட வேலை அவன் பாஸாக ஃபெயிலான்றது மட்டும்தான் பார்க்குறோம். பாஸ் ஆனால் நெக்ஸ்ட் லெவல், ஃபெயில் ஆனால் அதே கிளாஸ், அவ்வளோதான். இது மட்டும் தான் டிசைட் பண்ணுறோம். ஸோ இங்கே கற்றலை மேம்படுத்துவதற்கு இந்த தேர்வு வந்துட்டு ஒரு பொழுதும் உதவி புரியறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதுக்கு தான் வந்துட்டு இந்த குறையறி சோதனை ரெகுலராக கிளாஸில் வந்துட்டு எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா நான் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் பார்த்துக்கிறேன், நான் வந்துட்டு பப்ளிக் எக்ஸாமில் பார்த்துக்கிறேன், நான் இப்போலாம் படிக்க மாட்டேன்னு ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 6-7 மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க. லாஸ்ட் 2 months 3 monthஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எப்போ பாரு படிச்சுட்டே இருக்கணும், டிப்ரெஷன், அதுக்கப்புறம் தான் டிப்ரெஷன் க்ரியேட் ஆகும். அதுக்கு பதிலாக நம்ம லைஃப் அந்த ஃபஸ்ட் இயரிங் ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம ரெகுலராக கொடுக்குறத வந்துட்டு கம்மியாக கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம ஆழமாக படிக்கலாம், கருத்துக்கள் ஆழமாக புரியும், நம்மளுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கும். அதை விட்டுட்டு லாஸ்ட் மினிட்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா அது நம்மளுக்கு எப்பயுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. நம்ம ரியல் லைஃப்லையும் அது வந்துட்டு நம்மளுக்கு எந்த காலத்துலேயும் பயன்படாது. அதனால் ஃபார்மேட்டிவ் டெஸ்ட்டு தான் வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கம்பேரிங் டு த சம்மேட்டிவ் டெஸ்ட், ஃபார்மேட்டிவ் டெஸ்ட்டு தான் நம்ம வந்துட்டு கற்றல் செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கு உதவி புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இந்த கற்றல் அடைவை மதிப்பீடுதல் வந்துட்டு ஆசிரியருக்கு 2 விதமான பின்னூட்டம் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மதிப்பீடு செய்கிறது தான் என்ன, அதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பாடம் நடத்துகிறோம், அந்த பாடம் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் மாணவர்களை சோதித்து பார்க்குறோம்.
சோதிச்சு பார்க்குறோம் அப்படின்னா எப்படி டெஸ்ட் வைக்கலாம், ஒரு எஸ்ஏ டைப் கொஷின் வைக்கலாமா, இல்லை 2 மார்க் கொஷினாக வைக்கலாமா, 5 மார்க் டெஸ்ட்டாக வைக்கலாமா அப்படிங்கிறது வந்து சோதனையை வந்து செயல் திட்டம் வகுத்தல். நம்ம எப்படி டெஸ்ட் வைக்கலாம், ஃபார்மேட்டிவ் டெஸ்ட்டாக வைக்கலாமா, சம்மேட்டிவ் டெஸ்ட்டாக வைக்கலாமா, ஃபார்மேட்டிவ்னா அதில் ரிட்டனாக வைக்கலாமா, ஓரலாக வைக்கலாமா, அதெல்லாம் டீச்சர்ஸ் வந்துட்டு டிசைட் பண்ணணும். டெஸ்ட்டை பிளான் பண்ணுறது, அப்புறம் டெஸ்ட்டை வந்துட்டு டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் செட் பண்ணுறது, அப்புறம் டெஸ்ட்டை வந்துட்டு அதாவது தேர்வை நடைமுறைப்படுத்துறது. நடைமுறைப்படுத்தினதுக்கப்புறம் பேப்பரை வந்துட்டு கலெக்ட் பண்ணி பேப்பரை டெஸ்ட் வச்சு பேப்பரை வாங்குகிறோம். பேப்பர் வாங்கி திருத்தி மதிப்பீடு பண்ணி மாணவர்களுக்கு பின்னூட்டம் வழங்குகிறோம். அந்த பின்னூட்டம் வழங்கிட்டதுக்கு அப்புறமா நல்லா படிக்கிறவங்கள நம்ம அடுத்த லெவலுக்கு அவங்கள அனுப்பிடலாம். அவங்க அடுத்த சாப்டர் படிக்கிறதுக்கு அவனை ப்ரமோட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அடுத்தடுத்த ஆக்டிவிட்டியை கொடுத்து அவனை போக சொல்லலாம். படிக்காதவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறோம். அந்த ஐடென்டிஃபை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் யார் ஸ்லோவாக இருக்காங்க, யார் வந்துட்டு வீக்கராக இருக்காங்களோ அவங்கள வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்துட்டு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு திரும்ப அதையவே நம்ம வந்துட்டு திரும்ப கிளாஸ் எடுக்கிறோம். ரெமீடியல் டீச்சிங் நடத்துகிறோம். ரெமீடியல் டீச்சிங் கொடுத்து கொஸ்டின் டெஸ்ட் வைக்கிறோம். டெஸ்ட் வச்சு பேப்பர் பிரித்து பார்க்கணும். அதில் அவங்க இம்ப்ரூவ் ஆகிருக்காங்களா இல்லையா, இம்ப்ரூவ் ஆயிருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். இம்ப்ரூவ் ஆகலைன்னா எகெயின் நம்ம வந்துட்டு அதே கண்டென்ட்டை இன்னும் வேறு விதமாக நடத்துறது. ஸோ இதுவும் வந்துட்டு அவங்க எப்போ அதில் வந்துட்டு ஓகேவா ஆகிறாங்களோ அது வரைக்கும் நம்ம இந்த டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டே வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணலாம். அவங்களோட அந்த வீக்காக இருக்கிற போர்ஷனை வந்துட்டு கொஞ்சமாவது ஒரு 10% ஆர் 20% இம்ப்ரூவைஸ் ஆகிற அளவுக்கு நம்ம டீச்சர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுமோ அதை டீச்சர்ஸ் வந்துட்டு குறைதீர் போதனை மூலியமா மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். டீச்சர்ஸ்க்கு எந்த வகையில ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சிங் ஸ்கில்ஸ் வந்துட்டு எப்படி இம்ப்ரூவைஸ் ஆகுது. ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்கும் வந்துட்டு அவங்க வந்துட்டு நம்ம பாடம் நடத்தி முடிச்சதுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம செல்ஃப் எவாலுவேட் பண்ணோம். நம்ம இன்னைக்கு போய் இந்த பாடம் நடத்தணும், இந்த பாடம் நடத்துனது வந்துட்டு எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஐயோ இன்னைக்கு நான் இதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நடத்திக்கலாம், இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டு ஸ்டாஃப்கே அது ஒரு சில இதெல்லாம் ஃபீட்பேக் கிடைக்கும் அவங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணும்பொழுது. அப்படி அனலைஸ் பண்ணும்பொழுது நம்ம வந்துட்டு நம்மளோட டீச்சிங் எபிலிட்டி வந்துட்டு எப்படி இருக்கு, நம்மளை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த எவாலுவேஷன்ஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த ஃபீட்பேக் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. feedback not only for the student, feedback is also it is helpful to the teachers also. So டீச்சர்ஸ்க்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டீச்சர்ஸ்க்கு எந்த வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா நம்மளோட டீச்சிங் ஸ்கில்ஸை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எல்லாருமே நல்லா எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா அவங்க இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவலுக்கு நம்ம வந்துட்டு வேறு ஏதாவது இன்னோவேட்டிவ் டெக்னிக்கில் அவங்களை எவால்வேட் பண்ணி பார்க்கலாம். வேறு ஏதாவது நியூ டெக்னாலஜியை ஃபாலோ பண்ணலாம். நியூ வேவை வந்துட்டு நியூ அப்ரோச்சஸ் வந்துட்டு அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறது. நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்பாங்க. டீச்சர்ஸ் வந்துட்டு நல்ல குவாலிட்டியான டீச்சர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு டெய்லி கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு ஏதோ ஒரு இன்னோவேட்டிவ் அப்ரோச்சஸ் வந்துட்டு அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட டீச்சர்ஸோட டீச்சிங் ப்ரொஃபிஷியன்ஸை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபீட்பேக் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு 2 வேல வந்துட்டு இந்த ஃபீட்பேக் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த 2 வே என்ன அப்படிங்கிறத பிக்சரைசேஷனில் பார்க்கலாம். மதிப்பீடு செய்கிறோம். மதிப்பீடு செஞ்சு பின்னூட்டம் கிடைக்குது. அந்த பின்னூட்டம் வந்துட்டு மாணவர்களுக்கான பின்னூட்டமாகவும் இருக்குது, ஆசிரியர்களுக்கான பின்னூட்டமாகவும் இருக்குது. மாணவர்களுக்கு 2 விதமாக பிரிக்கிறாங்க. மாணவர்களுக்கு 2 வகை பிரித்து அதில் ஒன்று வந்துட்டு என்னன்னா, மாணவர்கள் வந்துட்டு சராசரி மாணவர்களுக்கும் மீத்திறன் மிக்க மாணவர்களாகவும் ஒரு குரூப்பாகவும், பின்தங்கிய மாணவர்களை ஒரு குரூப்பாகவும் பிரிக்கிறாங்க. சராசரிக்கு உயர் தேர்ச்சி பெற்றவங்க, அதாவது கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு டைப்பில் பிரித்து வச்சுருக்காங்க. இன்னொரு டைப்பில் வந்துட்டு ஸ்லோ லேர்னர்ஸை பிரித்து வச்சுருக்காங்க. இதில் கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு அவங்க வாங்கின மார்க்கை வச்சுட்டு அவங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க. அந்த மிஸ்டேக்ஸை வந்துட்டு அவங்க ரெஃபர் பண்ணிக்குவாங்க. அவங்களே அவங்கள அனலைஸ் பண்ணிக்கலாம், செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மற்றவங்க கூட டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேனா, இதுதான் மிஸ்டேக்கோ, நான் இப்படியெல்லாம் எழுதிருக்கலாமோ அப்படின்னு அவங்க வந்துட்டு மற்ற பியர்ஸ் கூட பேசி வந்துட்டு அவங்கள வந்துட்டு இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு டீச்சர்ஸ் கிட்ட போயிட்டு டிஸ்கஸ் பண்ணி அவங்கள வந்துட்டு இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸில் எபோவ் ஆவரேஜில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எங்களுக்கு நம்ம ஸ்பெஷல் கோச்சிங் எதுவுமே கொடுக்க வேண்டாம். அவங்கள அதோடய விட்டுடலாம். அவங்க வந்துட்டு என்ன மார்க்ஸ் எடுத்துருக்காங்க, அந்த மார்க்ஸ்க்கான ஃபீட்பேக் என்னன்னு சொல்லிட்டோம்னா அவங்களோட தவறுகளை வந்துட்டு அவங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்காங்க, அவங்கள ரெக்டிஃபை பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்க வந்துட்டு மூவ் ஆன் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்போ அவங்க வந்துட்டு அவங்களே பார்த்துப்பாங்க. with the help of peers or teachers. இங்கே வந்துட்டு நம்ம வேறு எதுவும் ஸ்பெஷல் கேர் எடுக்க தேவையில்லை. நம்ம ஸ்பெஷல் கேர் யாருக்கு எடுக்கணும், ஆஸ் எ டீச்சர் நம்ம ஸ்பெஷல் கேர் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு தான்.
ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு வந்துட்டு ஸ்பெஷல் கேர் கொடுக்கணும். அந்த ஸ்பெஷல் கேர் கொடுக்கும் பொழுது ஆசிரியர்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு யாரெல்லாம் ஸ்லோ லேர்னர்ஸ்ன்னு ஐடென்டிஃபை பண்ணணும், அவங்க என்னென்ன கண்டென்ட்டில் ஸ்லோவாக இருக்காங்க, எந்த கண்டென்ட்டில் அவங்க வீக்கராக இருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அப்புறம் என்ன கண்டென்ட்டில் வீக்காக இருக்காங்களோ அந்த கண்டென்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி அதில் வந்துட்டு என்ன மாதிரியான நியூ டெக்னாலஜி ஃபாலோ பண்ணலாம், நியூ இன்னோவேட்டிவ் டெக்னிக்ஸை சொல்லலாம், இதை விட சிம்பிளாக என்ன டெக்னிக்ஸை யூஸ் பண்ணால் இவங்களுக்கு வந்துட்டு புரிய வைக்க முடியும், இல்லை வேறு என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ரோச்சஸ்லேயே இவங்களை இது பண்ணலாம், வேறு என்னென்ன டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டி கொடுத்தா இவங்களை வந்துட்டு லேர்ன் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணி ரீடீச்சிங் கொடுக்கணும். ரீடீச்சிங் கொடுத்ததுக்கப்புறமா அதில் வந்துட்டு அவங்கள திரும்ப எகெயின் ரெமிடியல் மெஷர்ஸ் செக் பண்ணணும், திரும்ப டெஸ்ட் வச்சு அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து இம்ப்ரூவ் ஆகிருந்தாங்கன்னா அவங்கள நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டுட்டு போகலாம். இதுதான் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் வந்துட்டு என்னென்னு பார்த்தோம்னா டீச்சர்ஸோட ஃபீட்பேக்கு, டீச்சர்ஸ்க்கான ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு கற்பித்தல் தேவைப்படும் மாற்றங்களை கொண்டுட்டு வர்றது, நம்மளோட டீச்சிங் மெத்தட்ஸில், டீச்சிங் அப்ரோச்சஸில், டீச்சிங் டெக்னிக்ஸில் வந்துட்டு இன்னோவேட்டிவ் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுறது, இல்லை வேறு ஏதாவது நியூ அப்ரோச்சஸை ஃபாலோ பண்ணுறது, நியூ டெக்னிக்ஸை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, நம்ம அடுத்த லெவலுக்கு நம்மளை வந்துட்டு இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு, நம்மளோட டீச்சிங் ப்ரொஃபிஷியன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த ஃபீட்பேக் வந்துட்டு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்துட்டு இன்னும் குவாலிட்டியாக எப்படி அசஸ்மெண்ட் ப்ராசஸ் பண்ணுறது, இன்னும் குவாலிட்டியாக எப்படி கொஷின் டெஸ்ட் பண்ணுறது, இன்னும் குவாலிட்டியாக எப்படி கொஷின் பேப்பர்ஸை செட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு டீச்சர்ஸ்க்கு இது வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டீச்சர்ஸோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஃபீட்பேக் வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு ஃபீட்பேக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை, ஆஸ் வெல் அஸ் டீச்சர்ஸ்க்கும் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவங்களோட க்ரோத்துக்கு, ஸ்டூடெண்ட்டோட பெட்டர்மெண்ட்டுக்கும் அங்கே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஃபீட்பேக் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டோட பெட்டர்மெண்ட்டுக்கு, ஸ்டூடெண்ட்டோட முன்னேற்றத்துக்கும் அங்கே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆஸ் வெல் அஸ் டீச்சர்ஸோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, டீச்சிங் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, டீச்சிங் ஸ்கில்ஸை வந்துட்டு அவங்களோட டீச்சிங் ஸ்கில்ஸை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த ஃபீட்பேக் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே தான் இங்கிலீஷ் மீடியமில் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு நெக்ஸ்ட் ஹெட்டிங் தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கான மதிப்பீடு, அசஸ்மெண்ட் ஃபார் கான்ஃபிடென்ட் பில்டிங். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை வளர்க்கணும், நம்மளோட வகுப்பறையில் இருக்கிறவங்க மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கு என்ன மாதிரியான மதிப்பீட்டு முறைகள் வந்துட்டு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது. சரியா? இப்போ இதில் வந்துட்டு ஒரு 7 பாயிண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு செல்ஃப் எக்ஸ்ட்ரீம் ஆர் செல்ஃப் கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். செல்ஃப் எக்ஸ்ட்ரீம் ஆர் செல்ஃப் கான்செப்ட் அப்படிங்கிறது தன்மதிப்பு, தற்கருத்து அப்படின்றது. அதாவது என்னால் முடியும், நம்ம கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் வந்துட்டு என்னால் முடியும், எந்த டிஃபிகல்ட் டாஸ்க் கொடுத்தாலும் என்னால் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரியான தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படுற மாணவர்களுக்கு வந்துட்டு எவ்வளோ கஷ்டமாக கொடுத்தாலும் சரி, எத்தனை வேலைகள் இருந்தாலும் சரி, நம்ம சொல்கிற வேலையை அவன் செஞ்சு முடிச்சுட்டு வந்துடுவான். அவங்களால ஈஸியாக அதை முடிச்சிட முடியும். ஸோ தன்னம்பிக்கை மிகுந்த மாணவர்களுக்கு நம்ம ஸ்பெஷல் கேர் கொடுக்க தேவையில்லை, அவனே அவனோட வழியில் அவன் முன்னேறிப்பான். சரியா? எவ்வளோ கஷ்டமான டாப்பிக்காக கொடுத்தாலும் அவனால் ஈஸியாக முடிச்சுட்டு வந்துடுவான். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ். டு கிரியேட் த கான்ஃபிடென்ட் லெவல், டீச்சர்ஸோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டிஸே என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கான்ஃபிடென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். எடுத்த உடனே ஒரு போர்ஷன் எடுக்கும்பொழுது இது ரொம்ப கஷ்டமான பேப்பரு, இது கஷ்டமான சாப்டரு, இது ரொம்ப கஷ்டம், இது உன்னால் முடியாது, இதெல்லாம் படிக்காத, இது படித்தாலும் ஒன்றும் புரியாது, இது நான் நடத்தினாலும் உனக்கு ஒன்றும் புரியாது, அப்படி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக அப்போ இது வந்துட்டு ஈஸியான பேப்பர் தான், இது கான்செப்ட் இவ்வளோ தான், இந்த கான்செப்ட் புரிஞ்சால் போதும், அவங்களுக்கு பாசிட்டிவ் மேனரில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன தான் குவாலிட்டியான டீச்சிங் கொடுத்தாலும் நிறைய இன்னோவேட்டிவ் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணாலும் டீச்சர்ஸ் வந்துட்டு நிறைய அங்கே இன்புட் கொடுத்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கான்ஃபிடென்ட் லெவல் இல்லைங்கும் பொழுது எல்லாமே ஃபெயிலியர் தான். சரியா? ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ் வந்துட்டு ஸ்டூடெண்ட் கிட்ட கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றது மெயின் திங்ஸ் இருக்குது. மெயின் கான்செப்டே வந்துட்டு டீச்சர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸே என்னென்னா ஸ்டூடெண்ட் கிட்ட கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும். கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும்னா உங்களால் முடியும், இது இவ்வளோ தான், இது வேறு எதுவும் இல்லை, அவங்கெல்லாம் பண்ணுறாங்க, அவங்களால முடியும் பொழுது நம்மளால முடியும் அப்படின்ற மாதிரியான பாசிட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் அங்கே கொடுக்கலாம். அது வந்துட்டு மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை வளர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் அப்படின்னா என்ன நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, பர்பஸ் ஆஃப் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். அது வந்துட்டு ஒரு டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்கணும்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு புரிகிற மாதிரியான சிம்பிளான லாங்குவேஜில் கிளாஸ் எடுக்கணும், சிம்பிளான கொஷின்ஸை கேட்கணும்,
அடுத்தது மாணவர்கள்கிட்ட ஏதாவது குறைபாடுகள் இருக்கா, நம்ம சொல்ற கருத்துக்களை ஏத்துக்கிறதுல அவங்களுக்கு ஏதாவது சிரமம் ஏற்படுதா அப்படிங்கறதெல்லாம் பார்த்துக்கணும். அதுல ஏதாவது சிரமங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது பாடம் நடத்தவே ஸ்டூடெண்ட்ஸோட இன்டராக்ஷன்லயே நமக்கு தெரிஞ்சிடும். அதை தெரிஞ்சு அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்தாவே போதும். மாணவர்களோட கற்றல் குறைகள் அப்பப்ப களைஞ்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இன்டராக்ஷன். வகுப்பறையில நம்ம பாடம் நடத்தும் பொழுது ப்ரீவியஸ் நாலேஜ் கேட்கும் பொழுதோ, ப்ரீவியஸ் நாலேஜில் கொஷின்ஸ் கேட்கும் பொழுதோ, இல்லை நம்ம கொஷின்ஸ் பாடம் நடத்தி முடிச்சுட்டு பாடம் நடத்த நம்ம கொஷின் கேட்கும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்க ரியல் லைஃப் ஓரியன்டான எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி நம்ம கொஷின்ஸ் கேட்டோம் அப்படின்னா அவங்கனால சொல்ல முடியாத இல்லை ரொம்ப டல்லாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க ஆன்சர் பண்ணுறதுக்கு. அதுலேருந்து அவங்களோட கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணலாம். ஸோ நம்ம கொஷின் கேட்கும் பொழுது வெறும் புக்கில் இருக்க கொஷின்ஸ் மட்டும் கேட்காம அவங்களுக்கு புரிஞ்சிருக்கிற மாதிரியான ரியல் லைஃப் ஓரியன்ட் எக்ஸாம்பிள்ஸும் நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்களால ஈஸியாக அந்த கான்செப்டை அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுலேருந்து அவங்களோட கான்ஃபிடென்ட்டில் டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஹோம்ஒர்க் கொடுக்கும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியுற மாதிரியான சிம்பிளான டாப்பிக்கில் ஹோம்ஒர்க் கொடுக்கலாம். அதாவது கிளாஸில் 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரே அசைன்மெண்ட் டாப்பிக்காக கொடுக்க தேவையில்லை. இப்போ பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரியான அசைன்மெண்ட் கொடுக்கலாம். அசைன்மெண்ட் ஓப்பன் சாய்ஸில் கொடுக்கலாம். ஒரு 2 கொஷின்ஸ் கொடுத்து அதில் எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹோம்ஒர்க் கொடுக்கும்பொழுது டீச்சர்ஸோட எபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட்டோட எபிலிட்டி என்ன, அவங்களால என்ன பண்ண முடியும், அவங்களுக்கான சோர்சஸ் என்ன இருக்குது, அந்த சோர்சஸை தெரிஞ்சுட்டு நம்ம அவங்களுக்கு அசைன்மெண்ட் டாபிக் கொடுத்தோம்னா அவங்களோட லேர்னிங் ப்ராசஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேவிங் த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ். ஸோ லேர்னிங் ஸ்டைலில் நம்ம கிளாஸ் ரூமில் இப்போ 50 பேர் இருக்காங்கன்னா 50 பேரும் ஒரே மாதிரியான தாட் ப்ராசஸில் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம 50 பேர்த்துக்கு நடத்துகிறோன்னா 50 பேரும் ஒரே மாதிரி நம்ம கான்செப்டை சொல்கிறது புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான், எல்லாருக்குமே புரியாது. ஒரு 10 பேர் நம்ம சொன்னதை 10 பேர் அப்படியே புரிஞ்சுக்கிறது அதுவே கஷ்டம்தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நம்ம சொல்கிற பாயிண்ட்டை அவங்களோட ஸ்கீமாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா அது அவங்களோட ப்ரீவியஸ் நாலேஜ், அவங்களோட ஸ்ட்ரென்த்து, அவங்களோட இதுக்கு முன்னாடி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அந்த கான்செப்டுக்கு ரிலவெண்ட்டான அவங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா, அவங்க நிறையா பார்த்து தெரிஞ்சுட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்க ஈஸியாக கிராஸ்அப் பண்ணிப்பாங்க. ஒரு சிலர் அதை பற்றின ஐடியாவே இல்லைன்னா அவங்களால கிராஸ்அப் பண்ணிக்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரோட லேர்னிங் ஸ்டைலும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஒவ்வொருத்தரோட தாட் ப்ராசஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது ஏன் என்னன்னுலாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் இருக்குது, அவங்களோட பர்செப்ஷன் இருக்குது, அவங்களோட எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிற எக்ஸாம்பிளுக்கும் அவங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் அவங்க கார்லேட் பண்ணி பார்க்குறதுலேருந்து எல்லாத்துலேயுமே இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம அசைன்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அவங்கள ஒவ்வொருத்தருக்கும் என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பண்ணோன்னா கண்டிப்பாக அவங்களோட லேர்னிங்கில் பெட்டர்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அப்ராப்ரியேட் ஃபீட்பேக்கு. இந்த ஃபீட்பேக் கொடுக்குறது அவங்க நம்ம கிளாஸ் நடத்துகிறோம், அவங்க ஓரலாக சொல்கிறாங்க, ரிட்டனாக சொல்கிறாங்க, ஹோம்ஒர்க்காக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, இல்லை டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி அவங்களோட வே ஆஃப் திங்கிங்கில் அவங்க ப்ரெசென்ட் பண்ண வேலை அதில் அவங்களோட அச்சீவ்மெண்ட் லெவலை மட்டும் பார்க்கக்கூடாது. அவங்களோட இன்வால்மெண்ட் எப்படி இருந்தது, அதில் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருந்தது, அவங்களோட ஒரிஜினலாக தான் அவங்க செஞ்சுருக்காங்களா, அவங்களோட லிமிட்டுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுருக்காங்களா, இல்லை அவங்களோட லிமிட்டுக்கு மீறி செஞ்சுருக்காங்களா, இல்லை காப்பி அடிச்சிருக்காங்களா, இல்லை வேறவங்க யாராவது செஞ்சு கொடுத்துருக்காங்களா. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தா பேரண்ட்ஸ் செஞ்சு கொடுத்துருப்பாங்க, எக்ஸலண்ட்டாக இருக்கும், பேரண்ட்ஸ் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலர் கடையில் வாங்கி வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு சில ஸ்டூடெண்ட் அவனுக்கு கிடைச்சிருக்கிற பொருளை வச்சு அவனாவே ஓனாக திங்க் பண்ணி செஞ்சுட்டு வந்திருப்பான். இப்போ இதில் நம்ம யாரை பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியும்? கடையில் வாங்கினதை பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியுமா, இல்லை இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட் செஞ்சுட்டு வந்ததை நம்ம பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியுமா? ஸோ அவனோட பொட்டென்ஷியலுக்கு அவனாக செஞ்சுருக்கானா என்னன்றது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான பின்னூட்டம் கொடுத்தா அவன் இன்னும் வேறு நெக்ஸ்ட் லெவலுக்கு அவனோட க்ரியேட்டிவ் திங்கிங் டெவலப் பண்ண முடியும். ஸோ அவன்கிட்ட இருக்கிற கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு அவனோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்க்கு தகுந்த மாதிரி அவனுக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட லேர்னிங்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும், லேர்னிங் ப்ராசஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் தமிழ் மீடியமில் கொடுத்துருக்கு. அது என்னென்ன ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க.
ஸோ ஹோம்ஒர்க்கு கொடுக்கும் பொழுதோ இல்லை கிளாஸில் கொஷின் கேட்கும் பொழுதோ அவங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சதுலேருந்து தெரியாத மாதிரியான கேள்வி கேட்கணும். டீச்சர்ஸோட புலமையை அங்கே வெளிப்படுத்துகிற மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. மாணவர்களோட திறமை என்ன, மாணவர்களோட திறன் என்ன, மாணவர்களோட வயது நிலை என்ன, அதுக்கு தகுந்த மாதிரியான எக்ஸாம்பிள், சிம்பிளான கொஷின்ஸு, அவங்களோட ரியல் லைஃப்பில் எல்லாருக்கும் பதில் சொல்ல மாதிரியான கேள்விகளாக கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களால ஈஸியாக வந்துட்டு இவ்வளோதான் இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் வந்துட்டு அந்த இங்கிலீஷ் செக்ஷனில் பார்த்துருக்கோம். இது தமிழில் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. மாணவர்கள்கிட்ட வந்துட்டு தன்னம்பிக்கையை வளர்க்குறதுக்கு அதில் முக்கிய அம்சங்கள், சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். சிம்பிள் டு நோன், அது பேசிக் பிரின்சிபல்ஸ் இருக்கணும். அடுத்தது கொஷின் கேட்கும் பொழுது கொஷின்ஸ் வந்துட்டு சிம்பிள் டு நோன், அப்புறம் நோன் டு அன்னோன், சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ், அந்த பேசிக் பிரின்சிபல்ஸை தான் இருக்கணும். கொஷின் ஐட்டம்ஸ் வந்துட்டு கொஷின் பேப்பர் எடுத்த உடனே ரொம்ப டஃப்பான கொஷின்ஸாக வந்துட்டு அங்கே செட் பண்ணி வைக்கக்கூடாது. ஒரு கொஷின் பேப்பர் பார்த்த உடனே ஒரு 4-5 கொஷினாவது ஈஸியாக இருக்க மாதிரி இருந்தால் அப்போ ஈஸி, நான் பாஸ் ஆகிடுவேன், அந்த ஆட்டிடியூடில் தான் அவன் கொஷினை பார்ப்பான். அப்போ கொஷின் பார்க்கும்போது ஈஸியாக இருந்தால் அவனால் முடியும் அப்படின்ற அந்த தன்னம்பிக்கை இருக்கும். எடுத்த உடனே டஃபாக ஒரு டீச்சர்ஸ் வந்துட்டு எப்படி கொஷின் செட் பண்ணாங்கன்னா நம்மளோட எபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி கொஷின் செட் பண்ணி வச்சுருப்போம். நம்மளோட டைமுக்கு வந்துட்டு அவனால் பிக்கப் பண்ண முடியாது. நம்ம நினைக்கிற கேள்விக்கு அவன் பதில் எழுத முடியாது. அவனுக்கு என்ன தெரியுமோ அதுக்கு தகுந்த மாதிரியான கேள்விகள் இருக்கணும். வினாத்தாள் வந்துட்டு மாணவர்களோட புலமையை தெரிஞ்சு வினாத்தாள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்த உடனே கஷ்டன்ற மாதிரியான மனநிலைக்கு வந்து அவங்க கொஷினே அட்டன் பண்ண மாட்டாங்க. நிறையா கொஷின் அட்டன் பண்ணாமே போயிடுவாங்க. அந்த மாதிரியான உணர்வுகளுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வகுப்பறையில் 3 வகையான மாணவர்கள் இருக்காங்கன்னா 3 வகையான மாணவர்களையும் வேறுபடுத்தி காட்டுற மாதிரியான வினாத்தாளாக இருக்கணும். நம்ம வந்துட்டு எல்லோரும் பாஸ் ஆகிடணும், நம்ம வந்துட்டு பாஸ் பர்சன்டேஜ் தானே காமிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக 40 பேர் இருக்காங்கன்னா 40 பேரும் ஆன்சர் பண்ணுற மாதிரியான ஒரு கொஷினாக இருக்கக்கூடாது. ஏன்னா அங்கே டல் ஸ்டூடெண்ட்டும் இருப்பாங்க. ஸோ அங்கே வந்துட்டு கிஃப்டட் ஸ்டூடெண்ட், டல் ஸ்டூடெண்ட், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு இருக்காங்க. அப்போ அவங்கள வேரி பண்ணி காமிக்கிற மாதிரியான கொஷின் பேப்பர் செட் பண்ணணும். ரொம்ப டஃப்பாகவும் கேட்கக்கூடாது. அது 40 பேர் இருக்காங்கன்னா ஒரு 10 பேர் மட்டும்தான் பாஸ் ஆகிற மாதிரியும் கொஷின் செட் பண்ணக்கூடாது. இங்கே டீச்சர்ஸோட எபிலிட்டி டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த டெஸ்ட் கிடையாது, எவாலுவேஷன் கிடையாது. ஸ்டூடெண்ட்டோட எபிலிட்டியை டெஸ்ட் பண்ணுறதுக்காக. அப்போ ஸ்டூடெண்ட்டோட லெவலுக்கு தகுந்த மாதிரியான கொஷின் பேப்பர் இருக்கணும். நம்ம மோஸ்ட்லி கிளாஸ் எடுக்கும் பொழுதே நம்ம யாரை எய்ம் பண்ணி நம்ம கிளாஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸை எய்ம் பண்ணி தான். ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு 60% வந்துட்டு ஈஸியாக இருக்கிற மாதிரியான கொஷின் பேப்பராக இருந்ததுன்னா ஒரு நல்ல கொஷின் பேப்பராக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அடுத்து இங்கே ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான மதிப்பீட்டு கருவிகள் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஒரு கிளாஸ் இருக்கும், ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு ஒரு கிளாஸ் இருக்கும், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஒரு கிளாஸ் இருக்கும். கிஃப்டட்க்கு கொடுக்குற கொஷின் பேப்பர் கொண்டு போய் ஸ்லோ லேர்னர்ஸ் கொடுத்து அவன் பாஸ் ஆக முடியுமா? பாஸ் ஆக முடியாது. ஸோ அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரியான கொஷின் பேப்பர்ஸை வந்துட்டு செட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இங்கே வந்துட்டு இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பிளைண்ட் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அப்புறம் ஹியரிங் இம்பேர்ட் இருக்காங்க, ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரியான மதிப்பீட்டு முறைகளில் ஒரு சில சேஞ்சஸ் கொடுக்கலாம். எல்லாருமே எழுதியே தான் டெஸ்ட் பேப்பர் சப்மிட் பண்ணணும்னு கிடையாது. ஓரலாக கூட டெஸ்ட் பேப்பர் சப்மிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம். இப்படியெல்லாம் பண்ணோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு கண்டிப்பாக அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பின்னூட்டம் கொடுக்குறது. அவங்களோட அடைவுகளை மட்டுமே கருத்தில் கொள்ளாமல் அவங்களோட முயற்சிகள், அவங்களோட ஆர்வம், அவங்களோட ஈடுபாடு, விடாமுயற்சிகள் இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு பின்னூட்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நாம் மதிப்பீட்டு முறைகளில் மேற்கொள்ளக்கூடிய வழிமுறைகளும் வழிகாட்டுதலும் வந்துட்டு அதிக கவனம் இருக்கணும். அது வந்துட்டு வெறும் அடைவு சோதனை, அவங்களோட மார்க் பேசிஸில் மட்டும் நம்ம அவங்கள வந்துட்டு எவால்வேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒரு கொஷின் பேப்பரை வந்துட்டு செட் பண்ணுறோம். இந்த ரூபிக்ஸ்ன்ற வேர்டு வந்துட்டு நம்ம 8th ஸ்டாண்டர்டில் பார்ட்டிசிபேட்டரி அசஸ்மெண்ட்டில் ரூபிக்ன்ற வேர்டை வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி சாப்டர்ஸில் கூட நம்ம பார்த்துருக்கோம். ரூபிக் அப்படின்னா என்னென்னா நம்ம வந்துட்டு ஒரு கொஷின் பேப்பர் செட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர் கீ கொடுக்கறது. இந்த ஆன்சர் எழுதுனா இந்த மார்க்கு, இந்த ஆன்சர் எழுதுனா இந்த மார்க்கு அப்படிங்கிற மதிப்பீட்டு கருவிகள் தான் வந்துட்டு ரூபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ரூபிக் ஃபார்மை வந்துட்டு டீச்சர்ஸே க்ரியேட் பண்ணாமல் ஒரு கொஷின் ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு சாப்டர் கொடுத்து இந்த சாப்டரில்
என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்கலாம், கொஷின்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள், இந்த கொஷின்ஸ்க்கு இதெல்லாம் ஆன்சரு, இந்த ஆன்சர் எழுதுனா இவ்வளோ மார்க்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே க்ரியேட் பண்ணி கொடுங்க. வழிகாட்டுதல் மதிப்பெண் வழங்கும் முறைகளை நீங்களே எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்டை விட்டு என்கரேஜ் பண்ணலாம். இது யார்கிட்ட கொடுக்கலாம்னா கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்தனா அவன் சூப்பராக எக்ஸலண்ட்டாக பண்ணுவான். அப்போது அவங்க ஸ்டூடெண்ட்டுக்குள்ளேயே அவங்களோட பாடத்தை படிக்கிறாங்க, அவங்க பாடத்தை படித்து அந்த பாடத்துக்கு தேவையான வினாத்தாள் அமைக்கிறாங்க, அந்த வினாத்தாளுக்கு தகுந்த மாதிரியான விடையும் அவங்களே எழுதுறாங்க, அந்த விடைக்கு தகுந்த மதிப்பெண்களும் அவங்களே வந்துட்டு வழங்கும் பொழுது இந்த மதிப்பீடு இதுக்கு இப்படி தான் மதிப்பீடு அப்படிங்கும் பொழுது அந்த பாடத்தில் வந்துட்டு அவங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். அந்த மாதிரி மதிப்பீடு செய்கிற தாளை வந்துட்டு ஆசிரியர்கிட்ட கொடுத்து இது கரெக்டாக இருக்கா, இந்த கொஷின் எல்லாம் போதுமா, இந்த சாப்டருக்கு இந்த கொஷின்ஸ் மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட வந்துட்டு கன்சல்ட் பண்ணலாம். கன்சல்ட் பண்ணிவிட்டு இது ஓகேவா, நம்ம ஏதாவது சேஞ்சஸ் கொடுக்கணுமான்னு டீச்சர்ஸ் கிட்ட கேட்கலாம். டீச்சர்ஸ் வந்துட்டு அவங்க எடுத்த கேள்வியிலேருந்தே கூட நம்ம டெஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த கொஷின்ஸை செட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் அதே கொஷின் அப்படியே வைக்கக்கூடாது, அதில் இருந்து 1 or 2 கொஷின்ஸை வந்துட்டு ஸ்கிப் அவுட் பண்ணிக்கலாம். இல்லை 1 or 2 கொஷின் அவங்க எடுத்த கொஷின்ஸை கூட நாம் எவால்வேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நாம் ஒரு சில கொஷின்ஸை வந்துட்டு அதில் ஆட் பண்ணி இதையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் கிட்ட கொடுத்தா அவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நம்மளும் பாடத்தை வந்துட்டு படிச்சிட்டோம், நம்மளும் பாடத்துலேருந்து வினாக்கள் அமைக்க முடியுது, நம்மளாலேயும் பதில் சொல்ல முடியுது, இந்த கேள்விக்கு இவ்வளோ இந்த மதிப்பெண் எழுதுனா இவ்வளோ மதிப்பெண் வரும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை மாணவர்கள்கிட்ட வளர்க்கலாம். அதுக்கு இந்த ரூபிக்ஸ் மெத்தட் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டெஸ்ட் பேப்பரை வந்துட்டு நாமளே டீச்சர்ஸே திருத்தணும்னு அவசியம் இல்லை. அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கொடுத்து திருத்துவாங்க, பேப்பரை மாற்றி திருத்திக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒன் ஆஃப் த டெக்னிக். இப்போ ஒரு டீச்சர் பேப்பர் திருத்தி மதிப்பீடு செஞ்சு மார்க் கொடுக்கறத விட அவங்க பியர் ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு திருத்தினாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே திருத்தலாம். இல்லை அவனைவே நீயே டெஸ்ட் எழுது, நீயே பேப்பர் திருதுன்னா மார்க் போடவே மனசே வராது. நான் இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவனைவே அவன் பேப்பரை எவால்வேட் பண்ண சொல்லலாம். இல்லை அவனோட பியர் குரூப் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து பேப்பரை திருத்தி மார்க் போட சொல்லலாம். அந்த மார்க்கை வாங்கி நாமளும் கரெக்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஒரு மதிப்பீட்டு முறை வந்துட்டு டீச்சர்ஸே மேற்கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. நாம திருத்தினா எவ்வளோ மார்க் வருது, ஃப்ரெண்ட்ஸ் திருத்தினா எவ்வளோ மார்க் வருது, அதே பேப்பரை ஆசிரியர் எவ்வளோ மார்க் வருதுன்னு கம்பேர் பண்ணி பார்க்கறதுனால அவனுக்கு வந்துட்டு இன்னும் அவனோட லேர்னிங்கில் வந்துட்டு இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறதுக்கு இது வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஃபிடென்ட் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றாங்க. அதுலேயும் அவங்களுக்கு வந்துட்டு பின்தங்கிய மாணவர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களே நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லலாம். அவங்க இதிலெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க, ஏன் தப்பு பண்ணியிருக்காங்க அதை ஒரு தடவை சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி பியர் டியூட்டோரியல் பேஸ் பண்ணி அவனை வந்துட்டு இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், அவனுக்கு கிளாஸ் எடுக்க சொல்லலாம். இல்லை நாம் அவனுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது நோட்ஸை அந்த புக்கில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா நாமளே வந்துட்டு நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து படிக்க சொல்லலாம். இந்த மாதிரியான ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பாக அவங்களோட லேர்னிங் ப்ராசஸில் கான்ஃபிடென்ட்டை டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் கண்டென்ட் ஆக்கத்திறன் கொண்ட கற்போருக்கான மதிப்பீடுகள். இது வந்துட்டு கிரியேட்டிவ் லேர்னர்ஸ்க்கான மதிப்பீட்டு முறை எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த காலத்துல எல்லாம் நல்லா படிக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் ப்ரமோஷன் கொடுப்பாங்க. டபுள் ப்ரமோஷன் கொடுத்து அவங்கள வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ரமோட் பண்ணிடுவாங்க. அதாவது இப்போ 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், அவன் வந்துட்டு ரொம்ப ஹை லெவலில் இருக்கான் அப்படின்னு சொன்னால் அவன் 5th ஸ்டாண்டர்ட் படிக்க வேண்டாம், 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கலாம். அந்த மாதிரியான டபுள் ப்ரமோஷன்லாம் கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அந்த மாதிரி டபுள் ப்ரமோஷன் இருக்கான்னு எனக்கு தெரியலை. இப்போ இதை பார்க்கலாம். அசஸ்மெண்ட் ஃபார் க்ரியேட்டிவ் லேர்னர்ஸ். இதில் வந்துட்டு ஐக்யூ லெவல் வந்துட்டு 130 அண்ட் எபோவ் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் க்ரியேட்டிவாக தான் இருப்பாங்க, அவங்க வெல் மெச்சூர்டாக இருப்பாங்க, அவங்க கான்ஃபிடென்ட் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். அவங்களோட கான்ஃபிடென்ட் எல்லாம் ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப மைன்யூட்டாக கீன் அப்சர்வ் பண்ணுவாங்க. அவங்க ஒரு பிரச்சனைக்கு பலவிதமான சொல்யூஷன்ஸ் சொல்லுவாங்க. ஒரு ப்ராப்ளத்துக்கு நிறையா வேலை வந்துட்டு சொல்யூஷன்ஸ் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவங்களோட திங்கிங் கெப்பாசிட்டி வந்துட்டு நல்லா இருக்கும், இமேஜினேஷன் பவரும் ஹைஃபையாக இருக்கும். அடுத்தது அவங்களுக்கு வந்துட்டு ரீசன், இது தப்புன்னா ஏன் தப்பு அப்படிங்கிறத ரீசனோட அவங்களால சொல்ல முடியும். அவங்க குட் மெமரி கெப்பாசிட்டி, நல்ல மெமரி கெப்பாசிட்டி இருக்கும், நிறையா வெக்காபுலரி யூஸ் பண்ணுவாங்க, நல்ல ஸ்போக்கிட்டிவாக இருப்பாங்க, அப்புறம் ரெகுலராக இருப்பாங்க. அவங்களோட கிளாஸ் ஒர்க்லேயும் சரி ஹோம் ஒர்க்கில் சரி எந்த ஒர்க்கு கொடுத்தாலும் முந்திரி முன்னாடி செஞ்சுட்டு வந்துடுவாங்க. டீச்சர் பாடம் நடத்தாதுக்கு முந்தையே அந்த லெசனை பற்றி என்ன இருக்குன்றத ஒரு தடவை கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹையர் லெவலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்க.
அப்புறம் அவங்க மார்க்ஸை வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஹை லெவலில் அவங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்தே படிக்க மாட்டாங்க, ரொம்ப ஈஸியாக அவங்க படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க ஜென்ரல் நாலேஜ்லேயும் வந்துட்டு அப்டேட்டடாக இருப்பாங்க. ஜென்ரல் நாலேஜில் வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி இதில் வந்துட்டு அப்டேட்டடாக இருப்பாங்க. அடுத்தது வந்துட்டு லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் அவங்கக்கிட்ட. கிளாஸ் ரூமில் பார்த்தா எப்போ பாரு மற்றவங்களை ஆன்சர் பண்ணவே விட மாட்டாங்க, முந்திரி கொட்டையாட்டம் ஆன்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நாட்டியாக இருப்பாங்க. இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன தீனி கொடுத்தா அவனை வந்துட்டு அடக்க வைக்க முடியும். ஒரு சில கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிஃப்டட் ஸ்டூடெண்ட்டோட டாமினேஷன் தான் அதிகமாக இருக்கும். அதனால் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ ஸ்லோ லேர்னர்ஸோ நம்ம என்ன கான்செப்ட் சொல்ல வரோம்னு புரியவே புரியாது. ஏன்னா இவங்க அதுக்கு முன்னாடியே ஆன்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்கள நம்ம சப்ரஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு தேவையான தீனி கொடுக்கணும். தீனினா ஸ்நாக்ஸ் கிடையாது, சப்ஜெக்ட் நாலேஜில் நிறையா புக்ஸை படிக்க சொல்லலாம், இல்லை ஹை லெவல் புக்ஸை கொண்டு போய் கொடுக்கலாம், இல்லை ப்ராஜெக்டோ செமினார்ஸோ பிபிடி போட்டு வர்றது, டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க சொல்கிறது, நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி தர சொல்கிறது, இந்த ரூபிக்ஸ் மெத்தட்க்கு ஆன்சர் கீ கொடுக்க சொல்கிறது, ரூபிக்ஸ்க்கு வந்துட்டு கொஷின் செட் பண்ணி கொடுக்க சொல்கிறது. இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கூட அவங்கக்கிட்ட கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். அவங்களோட திங்கிங்க்கு ரிலேட்டடாக க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வேலை கொடுத்தா மட்டும்தான் அவங்க கிளாஸில் வந்துட்டு அமைதியாக இருப்பாங்க. இல்லைன்னா என்னமும் தொல்லை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புரியாமல் போயிடும். ஸோ அவங்கள வந்துட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம். அதுக்குன்னு நம்ம வந்துட்டு அவனை சப்ரஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அவங்ககிட்ட இருக்கிற க்ரியேட்டிவிட்டியே வந்துட்டு டெவலப் ஆகாமல் போயிடும். அதுக்குன்னு அவனை சப்ரஸ் பண்ணக்கூடாது. அவனுக்கு தகுந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை கொடுத்து அவனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும். ஓகே, இவங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செஞ்சு நம்ம எவாலுவேட் பண்ணலான்னு வந்துட்டு இவங்க ஒரு 5 ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் ஆஃப் கிரியேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் வில் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டி. இந்த கீழே கொடுத்துருக்கிற ஆக்டிவிட்டியை வச்சு அவங்கள அசஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆக்கத்திறன் வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணும். மாணவர்களுக்கு வந்துட்டு கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரியேட்டிவ் லேர்னர்ஸ்க்கு வந்துட்டு சுச்சுவேஷன்ஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லாங்குவேஜாக இருந்தால் எப்படி, மொழித்திறன்கள், அதாவது ஆங்கில பாடமாக இருக்கட்டும் இல்லை தமிழ் பாடமாக இருக்கட்டும், அதில் அவங்களோட லாங்குவேஜ் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு தலைப்பை கொடுத்து அந்த தலைப்புக்கு தொடர்பான பேச்சு போட்டிக்கு தயார்படுத்துறது, இல்லை கவிதைகள் ஒரு ஆன் தி ஸ்பாட்டில் டாபிக் கொடுத்து கவிதை வாசிக்க சொல்கிறது, இல்லை பாட்டு பாட சொல்கிறது, இல்லை ஒரு அவனோட ரைட்டிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம். இல்லை ஒரு டாப்பிக்கு கொடுத்து பேச சொல்கிறது, ஜென்ரல் டாபிக், இப்போ ரீசெண்டாக என்ன இஷ்யூஸ் இருக்கோ அந்த டாப்பிக்கு கொடுத்து பேச வைக்கிறது. இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா அவனோட லாங்குவேஜ் ஸ்கில்ஸை அவங்களுக்கு டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சுடுவான். நியூஸ் பேப்பரில் இருக்கிற கண்டென்ட் அதில் ஏதாவது ரிலவெண்ட் டு த சப்ஜெக்ட் இருந்ததுன்னா வந்து ஹோல் கிளாஸ்க்கு முன்னாடியே ப்ரெசென்ட் பண்ண சொல்கிறது. இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செய்யலாம். மேகசின்ஸ்க்கு வந்துட்டு ஆர்டிகல்ஸ் ரெடி பண்ணி கொடுக்க சொல்கிறது. இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி எல்லாம் அவங்ககிட்ட சொன்னோன்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட லாங்குவேஜ் ஸ்கில்ஸை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மேக்ஸ் கிளாஸ் ரூமாக இருந்துச்சுன்னா இதுக்கு வந்துட்டு நிறையா புக்ஸை ரெஃபர் பண்ணி நம்ம நடத்துகிற கண்டென்ட்க்கு ரிலவெண்ட்டாக ஹையர் ஸ்டாண்டர்டில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்து கொடுக்குறது, புதிர் கணக்குகள் எல்லாம் சால்வ் பண்ண சொல்கிறது. அப்புறம் மேகசின்ஸ்லேயும் நியூஸ் பேப்பர்ஸ்லேயும் மேக்ஸ்க்கு ரிலேட்டடான கான்செப்ட் எல்லாம் ஏதாவது வந்துச்சுன்னா அதை பேப்பர் கட்டிங் எடுத்துகிட்டு வந்துட்டு நோட்டீஸ் போர்டில் போட சொல்கிறது, ஆண்டு மலர்களுக்கு தயாரிக்கிறது, அப்புறம் கிளப் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணுறது, அப்புறம் சயின்ஸ் கிளப், மேக்ஸ் கிளப்பு, அப்புறம் காம்படிஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது. அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்து இது பண்ணலாம். டீச்சிங் எய்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண சொல்லலாம், பிபிடி ப்ரெசன்டேஷனுக்கு பண்ண சொல்லலாம். அந்த மாதிரி மேக்ஸ்க்கு ரிலவெண்ட்டான கான்செப்டை சொல்லி அவங்ககிட்ட வந்துட்டு ஒர்க்கில் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். அதிலிருந்து அவனோட எபிலிட்டி என்னன்றதை வச்சு அனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அறிவியல் பாடத்தில் இருக்கிற கருத்துக்களை வந்துட்டு செய்முறை தேர்வு மூலம் எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாக செஞ்சு காமிக்க சொல்லலாம். நம்ம வந்துட்டு தியரிட்டிக்கலாக கிளாஸ் எடுத்திருப்போம், அதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சுட்டு வர சொல்லி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு அவனை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னா அவன் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லித்தரோம் அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கில் அவன் வந்துட்டு இன்னும் நிறையா அவங்ககிட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் ஒர்க்கை. லெபார்ட்ரி மெத்தடில் அவனை வந்துட்டு
நடத்தலாம், லெபார்டரி மெத்தடில் நடத்துறது, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு காமிக்க சொல்கிறது, சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கெல்லாம் வந்துட்டு அவனை பார்ட்டிசிபேட் பண்ண சொல்கிறது, இன்டர் ஸ்கூல் மீட்டுக்கு வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறது, இன்டர் ஸ்கூல் மீட்டில் வந்துட்டு இவனை ப்ரெசென்ட் பண்ண வைக்கிறது, இந்த செமினார் ப்ரெசன்டேஷன் இல்லை டே செலிப்ரேட் பண்ணுறது, சயின்ஸ் டே அந்த மாதிரியான டே செலிப்ரேஷன் பண்ணுறது, இம்பார்ட்டன்ட் டேஸ்க்கு வந்துட்டு ஏதாவது ஸ்பீச் கொடுக்க சொல்கிறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவங்ககிட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுலேருந்து அவனோட நாலேஜ், அவனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்றதை எவால்வேட் பண்ணலாம். இது ஆக்கத்திறன் வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்தல். அடுத்தது பார்த்திங்கன்னா குழு செயல்பாடுகள் மூலம் மதிப்பீடு செய்தல், குரூப் ஆக்டிவிட்டி கொடுக்கறது. குரூப் ஆக்டிவிட்டி அப்படின்னா இப்போ சொன்ன ஆக்டிவிட்டீஸ்லேயே அவன் வந்துட்டு இண்டிவிஜுவலாக செய்கிறது, செமினாரு, குரூப் டிஸ்கஷன் அந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு அவனை இன்வால்வ் பண்ணலாம். அதில் அவனோட பார்ட்டிசிபேஷன் எப்படி இருந்துச்சு, அவனோட இன்வால்மெண்ட் எப்படி இருந்துச்சு, மற்றவங்களோட இன்வால்மெண்ட்டில் இருந்து இவனோட இன்வால்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு இது பண்ணலாம். அவன் ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் அவன் எப்படி அப்ரோச் பண்ணுறான், அதில் வந்துட்டு ஆல்டர்னேட் சொல்யூஷன் சொல்கிறானா அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி அவனை வந்துட்டு எவால்வேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தேர்ட் ஒன் வந்துட்டு அவங்ககிட்ட க்ளோஸ்டு டைப் கொஷின் கொடுப்பாண்டா. ஓப்பன் டைப் கொஷின்னா எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷன், ஆரட்டாரிக்கல், பேச்சு போட்டி, ஆன் த ஸ்பாட்டில் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு தீம் சொல்லி அதுக்கான ட்ராயிங் ப்ரெசென்ட் பண்ண சொல்கிறது, சோஷியல் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரியான டாபிக் எல்லாம் கொடுத்து ட்ராயிங், பெயிண்டிங் அந்த மாதிரி சொல்கிறது, இல்லை ஒரு எஸ்ஏ எழுத சொல்கிறது, ஆரட்டாரிக்கலுக்கு ஸ்பீச்சுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு டாபிக் ஆன் த ஸ்பாட்டில் டாபிக் சொல்லி அவனை அதுக்கு ரிலவெண்ட்டு அவனை பேச வைக்கிறது, ரீசன்ட் இஷ்யூஸ் வந்துட்டு அவன்கிட்ட கேட்டு அதில் அவனோட ஈடுபாடுகள் எப்படி இருக்குது, அவனோட புரிதல் எப்படி இருக்குது, அவனோட எண்ணங்கள் எப்படி இருக்குது, அது அதில் ஏதாவது புதுசாக ஏதாவது சொல்கிறானா, அப்புறம் அதில் வந்துட்டு அவனோட நாலேஜ் எப்படி இருக்குன்றதெல்லாம் கூட பரிசீலித்து அவனுக்கு மதிப்பீடு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு குறுகிய காலத்தில், அதாவது ஆன் த ஸ்பாட் டாப்பிக்கு, இப்போ விவாதம் பண்ணுறது, டிபேட் கண்டக்ட் பண்ணுறது, இல்லை குவிஸ் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இவனை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது குரூப் டிஸ்கஷன், குரூப் ப்ராஜெக்ட் கொடுக்கலாம், டிபேட் கண்டக்ட் பண்ணி அவனோட குழுவோட அவனோட செயல்பாடுகள் எப்படி போகுது, அவன் மற்றவங்களோட எப்படி வந்துட்டு ஒருங்கிணைச்சு கொண்டுட்டு போகிறான், அவனோட லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி இருக்குது, அவங்களுக்கு எப்படி மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்து போகிறானா, மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறானா, அவனோட வேல்யூஸ், அவனோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பியர்ஸ், அதோட வேல்யூஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றதை அனலைஸ் பண்ணலாம். அதை வச்சு அவனை வந்துட்டு எவால்வேட் பண்ணலாம். அப்புறமேட்டு ஜென்ரல் நாலேஜ்க்கு ரிலவெண்ட்டாக அப்ளிகேஷன் ஓரியன்டான கொஷின்ஸ், அவனோட சப்ஜெக்ட் பேஸில் இருக்கிற புக்கிஷ் கொஷின்ஸ் மட்டும் கேட்காம புக் நாலேஜ் மட்டும் செக் பண்ணாமல் அப்ளிகேஷன் ஓரியன்டாக ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் க்ரியேட்டிவ் லேர்னர்ஸ் வந்துட்டு இன்னும் அவனோட லெவல்லேருந்து இன்னும் இம்ப்ரூவைஸ் ஆகிறதுக்கு அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இல்லாமல் கிளப் ஆக்டிவிட்டீஸ்க்கு, மேகசின்ஸு இது பண்ணுறது, அப்புறம் இன்டர் ஸ்கூல் மீட் கண்டக்ட் பண்ணுறது, குவிஸ் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கான கொஷின்ஸ் எல்லாம் செட் பண்ணுறது, அப்புறம் செமினார்ஸ், பேப்பர் ப்ரெசன்டேஷன்ஸ் இந்த மாதிரி இது பண்ணுறது, அப்புறம் நிறைய டேலண்ட் சர்ச் ப்ரோக்ராம், டேலண்ட் சர்ச் எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க நேஷ்னல் லெவலில். அதுக்கெல்லாம் அவனை வந்துட்டு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி அவனை வந்துட்டு அதிலெல்லாம் இன்வால்வ் பண்ண வைக்கலாம். இந்த மாதிரிலாம் பண்ணோன்னா அவனையும் வந்துட்டு இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு அவனை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இதுதான் இந்த யூனிட்டோட இது ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இது வந்துட்டு புக் பேக் கொஷின்ஸு, இது என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த டாபிக் படித்து பார்த்துட்டு இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடிஞ்சதுன்னா தட் இஸ் யுவர் சக்ஸஸ். தேங்க்யூ. தமிழ் மீடியம்லையும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம்லையும் இருக்குது கொஷின்ஸு. நம்ம பார்த்த கண்டென்ட்க்கு ரிலவெண்ட்டாக இந்த கொஷின்ஸ் இருக்குது, அந்த கொஷினுக்கு உங்களால் ஆன்சர் பண்ணி பார்க்க முடியுதா அப்படின்றத செக் அவுட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.